إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத பேரன்பும் மிக்கருமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடையாளமிடப்பட்ட மறுமை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் மறுமை ஞாபகத்தோடு நானும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த காலகட்டத்தில் வாழ்கிறவர்கள் அடிக்கடி இந்த மறுமை சம்பந்தமான ஞாபகங்களை எழுப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஹதீஸை எல்லாம் எடுத்து பார்க்கிற நேரத்தில் மறுமை சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நிகழ்வுகளை மாத்திரம் சொல்லாம அடையாளம் போடுறத பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்துக்கு நம்ம புத்தகத்துக்கு வர்ற வழியில இந்த மாதிரி திரும்பணும், இந்த மாதிரி எடுக்கணும், இந்த மாதிரி போகணும், இப்படி எல்லாம் சிலர்கள் அடையாளம் சொல்லுவாங்க. இந்த கடை பக்கத்துல வந்துட்டு திரும்புங்க, அப்புறமேல இன்னொரு கடை வரும், அதுல திரும்புங்க, இந்த மாதிரி அடையாளம் சொல்லி ஒரு இடத்துக்கு எடுப்பதை பார்க்கிறோம். இதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரக்கூடிய மறுமை, அதாவது ஒரு இடத்துக்கு போற நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம போகணும், அடையாளம் இருந்தால் தான் போகலாம். புத்தகம் என்ற இடத்துக்கு போறதுக்கு அடையாளம் இருந்தால் தான் போகலாம். ஆனால் அன்பு சகோதரர்களே, மறுமை போவதற்கு இந்த அடையாளம் தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நாங்கள் பயணித்தாலும் பயணிக்காவிட்டாலும் மறுமைக்கு போய் தான் ஆகணும். அதுவாக வந்து சேர்ந்துடும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்க்கிற நேரம் அது திடீர் என்று வரும். எல்லாரும் சந்தையில் இருக்கிற நேரம், அந்த ஆடு குட்டிகளை வளர்த்து கொண்டிருக்கிற நேரம், பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிற நேரம், பிரசவம் நடக்கிற நேரத்தில் அந்த மறுமை திடீர் என்று வரும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. அப்ப திடீர் என்று வர்ற மறுமைக்கு எதுக்கு வழிகாட்டணும், எதுக்கு அடையாளம் போடணும்? எதுக்கு அடையாளம் போடணும் என்றால், நீ விரும்பினாலும் விரும்பாட்டி, நீ பயணித்தாலும் பயணிக்காட்டியும், நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அந்த மறுமை உன்னை நாம் நோக்கி வரும். ஆனா எதுக்கு இந்த அடையாளம்? நீ சரிய ஸ்டெடியான ஒரு கொள்கையில இருக்கிறாய், நீ இருக்கிற கொள்கை தான் சரி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு கடுவை 1000 பிளந்து அதில் ஒரு துண்டை எடுத்து பார்த்தால் எவ்வளவு சின்னதாக இருக்குமோ அந்த அளவு கூட உன் மனசுல வரக்கூடாது. வருமா? அந்த மாதிரி இருக்குமா? அப்படிலாம் நடக்குமா? தஜ்ஜால் வருவானா? யஜூஜ் மஜூஜ் வருமா? இந்த மாதிரி ஈசாவை மறுபடி இறங்குவாரா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்சி எடுத்து காட்டுறார்கள். மாணவர்களுடைய அந்த ரெக்கைகளில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து இறங்குவார். அவருடைய முடியிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டு என்று கொட்டிக் கொண்டிருக்கும். அவர் இப்படி அண்ணாந்து பார்த்தால் தண்ணீர் கீழே விழும். அப்படி இல்லை என்றால் மாணிக்கம் மாதிரி மினுக்கிக் கொண்டிருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அந்த நேரத்தில் உலகத்தில் எப்படி இருக்கும்? இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்சியை படம் பிடிச்சு எடுத்து காட்டுறாங்க. யஜூஜ் மஜூஜ் வருவார்கள், அந்த மாதிரி அவர்கள் தண்ணீர் குடிப்பார்கள். ஒரு பிரம்மாண்டமான ஆறு பகுதி, கடல் பகுதியில் தண்ணீரை காணாமல் போயிடும். மனித சஞ்சாரத்தை விட அதிக எண்ணிக்கையோடு அவர்கள் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. இதெல்லாம் நம்ம நம்பணும். கடுவளவு கூட நம்ம
நமக்கு சந்தேகம் வராமல் நாம் நம்பணும் என்றால், எல்லா செய்திகளையும் நம்பணும் என்றால், ஒவ்வொரு அடையாளமும் நம்மளை நம்ப வைக்கும். ஒரு அடையாளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா, ஒரு ஆள் வீட்டுக்கு வர்றாரு, இந்த மாதிரி அடையாளம் உள்ளவர் வந்தா மட்டும் பார்சல் கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துடாதீங்க. அதுக்கு அடையாளம் சொல்லுவாங்க. ஓ, வர்றவர் சரியானவரா பிழையானவரா, ஓ கரெக்டான ஆள் தான் வர்றாரா என்று பார்ப்பதற்கு நீங்களும் அடையாளம் பார்த்து சொல்லுவீங்க. இங்க ஒரு மச்சை இருக்கும், இன்னொரு 2 கண்ணு இருக்கும், ஒரு கண்ணு கொஞ்சம் பொட்டையா இருக்கும், இப்படி எல்லாம் அடையாளம் எதுக்கு சொல்றது? வர்றவர் சரிதானா, அவர்தானா ஆள், பார்சல் உள்ளது அவர் கையில தான் கொடுக்கணுமா அல்லது வேற ஆள் பாராட்டம் இருக்கக்கூடாது, இதுக்கு அடையாளம் சொல்லுவார்கள். இதே மாதிரி நாம் மறுமை ரூட்ல தான் போறோமா, ரூட் மாறிட்டோமா, இருக்கிற கொள்கை கரெக்டானா, ஒவ்வொரு செய்தியை நீங்க பார்க்கிற நேரம் அப்படி தெளிவாக நாம் சரியான ரூட்ல இருக்கிறோம். ஒரு கடு அளவு கூட உங்களுக்கு சந்தேகம் வராது. சந்தேகம் இல்லாம ஈமான் அதிகரித்து பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும். எப்படி நான் உங்களை நீங்கள் என் முன்னாடி இருக்கிறத நம்புறனோ அத மாதிரி நரகம் முன்னாடி தெரியும், அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரம் நமக்கு தெரியும். அவ்வளவு பயங்கரமான செய்திகளை எல்லாம் நாம் எந்த சந்தேகம் இல்லாமல் நம்புவோம். அவ்வளவு தெளிவான அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போடுறாங்க. அந்த அடையாளங்கள்ல ஒரு சிலதை இந்த நேரத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மன்றத்தில் உபதேசிக்கிற நேரம் அந்த மக்களுக்கு மட்டும் பேசல, எல்லா மக்களுக்கும் சேர்த்து பேசுறாங்க. சில செய்திகள் அந்த மக்களோட மட்டும் பேசுவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்பர்ல இருந்து பேசியிருப்பாங்க. சஹாபாக்களுக்கு பேசலாது, எனக்கு பேசினாலும் உங்களுக்கு பேசினார். ஏன்னா திருமலை குர்ஆன்ல அப்படி ஒரு ஸ்டைல் இருக்குது. அல்லாஹ்வுடைய வேதம் இறங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுறாங்க. அந்த ஓதிய வசனம் அந்த சஹாபாக்களுக்கும் இல்லை, அதுக்கு பிறகு வந்து இமாம்களுக்கு இல்லை, ஒரு 1000 வருஷமா வாழ்ந்த மக்களுக்கு இல்லை, அதுக்கு பிறகு வந்த மக்களுக்கு ஓதின சில விஷயங்கள் இருக்கிறது. ஒரு விஷயம், அதாவது அந்த மக்கள் நம்பிட்டு போறாங்க. 10வது அத்தியாயத்துல 91வது வசனத்தை பெறட்டுங்க, சூரா யூனுஸ். அதுல ஒரு வசனம் வரும், இந்த ஃபிரௌனுடைய சாவு கட்டம் வரும். ஃபல் யௌம நஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. இன்றைய தினத்தில் உன்னுடைய உடம்பை பாதுகாப்பேன். எதுக்கு பாதுகாப்பேன்? லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, பின்வரக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சியாக இது பாதுகாப்பேன், எவிடன்ஸா. சஹாபாக்கள் காணவே இல்லை ஃபிரௌன் கொடிய, எந்த இமாமும் பார்க்கல. ஆனா திருமறை குர்ஆன்ல அந்த வசனம் இருக்குது, ஃபிரௌனாகி உன்னை பாதுகாப்பேன் அல்லாஹ் சொல்லல, பிபதனிக உன் உடம்ப பாதுகாப்பேன். எதுக்கு பாதுகாப்பேன்? இந்த உடம்பு டெட் பாடி அழியாது, அது அப்படியே இருக்கும். பின்னாடி ஒரு கூட்டம் வரும், கடல் பிரிஞ்சுச்சான்னு கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படி பிரிஞ்சுச்சுன்னு கேட்பான், அது எப்படி கடல் பிரியும்னு கேட்பான். ஓ அசல் நீங்க பிரிச்சு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் வந்தால் அந்த சமுதாயத்துக்கு நபி இல்லை விளக்கம் கொடுக்க. அந்த சமுதாயத்துல ரொம்ப பெரிய பண்டிதர்கள் இல்லை, சில இமாம்கள் பேசின பேச்சிலேயே அந்த மாதிரி வந்துடும். அவ்வளவு மார்க்கத்தை கரைத்து கொடுத்திருப்பார்கள். ஆனால் ஒரு ஜமான் வரும், அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த மக்கள் கண்ணாடி சில எவிடன்ஸ் பார்க்கணும், அப்பதான் அவர்கள் ஒதுக்குவார்கள். பவர்ஃபுல்லா பார்க்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு ஜமான் மோசமா இருக்கும். யகத்தி அலன்னாஸ் ஜமான் அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபில் அல் ஜன்னத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலம் எந்த அளவு பயங்கரம்னா, ஒரு தணல் கட்டிய கையில் கொடுத்து உட்கார்ந்து இருப்பானா, அங்க உடைமைங்கிற கூட உழுற மாதிரி கஷ்டப்பட்டு அப்படி புழு குடையிற மாதிரி குடைவான். இந்த மாதிரி ஒரு ஜமான் வரும். இந்த தீனில் சபுராக அவனுக்கு இருக்கிறார். இங்க எட்டினா குஃபர் பாஞ்சிரவான்னு பார்ப்பான், அங்க எட்டினா வட்டி பாஞ்சிரவான்னு பார்ப்பான், பின்னாடி திரும்ப விபச்சாரம் திரும்பிடுவான்னு பார்ப்பான். நல்லவனை நம்ப இயலாம போயிடும். ஒரு மனுஷன் மார்க்கத்துல பொறுமையா இருக்கிறது, தனக்கு கேட்க கையை கொடுத்து எப்படி இருக்கும் அவ்வளவு கஷ்டம்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துக்கு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அப்படி ஒரு ஜமான் வர்ற நேரம் ஒரு 10 பேர் ஸ்டடியா நிக்கணும்டா அந்த மாதிரி காட்டணும். சஹாபாக்களுக்கு தேவையில்லை, அந்த மக்களுக்கு தேவையில்லை. நபியை இல்லாம நபி இருக்கிறதாக நம்புவார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன வசனம் தான் அது. எங்களுக்கு இப்ப கண்ணாடி பாக்குறோம், லேப்டாப் வச்சு அடிச்சா அப்படியே அந்த ஃபிலிம் விழுந்துருவான். பிக்சரை பார்க்கலாம், ரோயல் பம்பி மியூசியம் ஹால்ல இருக்கிற அந்த டெட் பாடியை வளைச்சு பார்க்கலாம், அடுத்த பக்கம் பார்க்கலாம், அப்படி க்ளோஸ் அப் எடுத்து பார்க்கலாம். அதுல பின்னாடி உள்ள டிஜிட்டல் காப்பியில பின்னாடி உள்ள முடிய தெரியும்.
அந்த பொடியில எந்த ஒருத்தர் யாருமே முடி பாதுகாக்கல, சாவுறதுக்கு முன்னாடி முடி போயிடும், அதான் மொட்டையாகணுமே. நாங்க முன்னாடி முடி செத்து போகுது. ஆனா ஃபிரௌனுடைய டெட் பாடியில அந்த முடி க்ளோஸ் அப் அதையும் பார்க்கலாம். பின்னாடி உள்ள சில முடிகள் அப்படி இருக்குது, நேங்கள் அப்படி இருக்குது. அல்லாஹ் எதை வாக்களிச்சானோ 1871ஆம் ஆண்டு அந்த போட்டோ எடுக்கப்படுகிறது. மோரிஸ் புக்கே என்பவர் அந்த ஆய்வு கடல்ல இருந்து அந்த டெட் பாடி எடுத்து அது எகிப்திலிருந்து பிரான்சுக்கு அனுப்பப்பட்டு அங்க வந்து அந்த டெக்னாலஜியில பிரான்சுக்கு போய் மோரிஸ் புக்கே என்ற கிறிஸ்தவ அறிஞர், அவர் வந்து ஒரு டாக்டர். எந்த அளவு டாக்டர்னா கடல்ல இருந்த டெட் பாடியை ஆபரேஷன் பண்ற அளவுக்குள்ள டாக்டர். அவர் சும்மா சாதாரண டாக்டர் இல்ல, டாக்டருக்கு மேல டாக்டர். அவர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போற போட்டோ இணையதளத்துல நீங்க பார்க்கலாம். போய் வந்தவர் என்ன பதில் கொடுத்தாரு? approximately 3000 years ago, இந்த டெட் பாடிக்கு 3000 வருடங்களுக்கு மேல் இந்த பாடி செத்து, இந்த உடல் செத்து 3000 வருடங்களுக்கு மேல என்று சொல்லி போட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிரம்மாண்டமா ஒரு புக் எழுதுறார். ஒரு கிறிஸ்தவர் குர்ஆன் சயின்ஸ் அண்ட் பைபிள், குர்ஆன் மாடர்ன் சயின்ஸ் பத்தி எழுதுறார். பைபிள் குர்ஆன் அண்ட் சயின்ஸ் இத உரசி எழுதுறார். அவர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வரார். நான் ஏன் இத சொல்றேன்னா, இந்த வசனம் சஹாபாக்கள் நம்பினார்கள், காணல. ஃபிரௌன் கடலுக்குள்ள இருக்கேன்னு குர்ஆன் சொல்லுது. அது எந்த இடம், எப்படிப்பட்ட இடம், எங்க தோன்றது யாருக்குமே அது விளங்கல. இமாம்கள் கூட போய் தோண்டி எடுக்கல எந்த கடலுக்குள்ள இங்க இருக்குமுண்டு. அதுக்கு ஒரு யுகத்தை கொடுத்து, அதுக்கு ஒரு அறிவு கொடுத்து, எப்ப மியூசியத்தை செய்வார்களோ, எப்ப ஏர் கண்டிஷன் பண்ணுவானோ, அதுவும் செஞ்சு போட்டு கண்ணாடி போட்டு எப்ப வைப்பானோ, அந்த வீடியோ எடுத்து எப்படி எல்லா இணையதளத்திலும் போடுவானோ, அந்த யுகம் வரும் வரைக்கும் லேட் ஆக்கி அந்த மாதிரி அறிஞர்களை கொண்டாந்து வச்சு அவன் வாயினால் அல்லாஹ் பேச சொன்னா, இந்த டெட் பாடி இருக்கிறே மூசா நபி காலத்துக்கு கூட சொல்லுடா, நீ சொல்லு, நீ படிச்சவன் தானே, நீ எல்லா பட்டத்தையும் பெற்றாய், ஒரு லேஜ கொண்டு போய் பூமி கடையில போட்டு அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு சொல்றியே, இந்த எலும்பு எத்தனை வருஷம் சொல்லு, இந்த ஸ்கின் எத்தனை வருஷம் சொல்லு. ஒரு முஸ்லிம் அறிஞர் சொல்லியிருந்தா நமக்கு சந்தேகம் வந்துடும். ஆனால் ஒரு காஃபிரை வச்சு சொல்ல விட்டு அவரை போய் இஸ்லாத்துக்கு எடுக்க விடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? எனக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த ஜமானில் வாழுகிற எல்லா அறிஞருக்கும் சொல்லப்பட்டது. உரசி பாரு. இன்ன கதீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். அதிகமான மக்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்டு பராமுகமாயிருவாங்க. எல்லாத்தையும் பார்ப்பான், ஆனா அவனுக்கு ஒண்ணு விளங்க. ஓ பியூட்டிஃபுல் பெஸ்ட் அப்படின்னு பேருவான். ஒரு அப்படி அள்ளி அலை மோதுறார்கள். திருமறை குர்ஆனின் அடுத்த ஆயத்து கவனமா பார்க்க மாட்டான். நீ கவனமாக பாரு, உனக்கு அதுக்குள்ள ஒரு அத்தாட்சி இருக்குது. நீ கவனமா பாரு, ஆனா உனக்கு கவனமா பார்க்க இயலாது. ஏனென்றால் உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஏன் சொல்றேன்னா, திருமறை குர்ஆன் அந்த சஹாபாக்களுக்கு மாத்திரம் எல்லாத்தையும் பேச நினைக்காதீங்க. இதை நுணுக்கமாக நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு காண முடியாது, பார்க்க முடியாது சில விடயங்களை டைரக்டாக அல்லாஹ் எங்களோடையே பேசினான். இதே மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு மேல் ஏறுவார்கள். அது பேசியது சஹாபாக்களோடு அல்ல, என்னோடும் உங்களோடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர்ல உட்கார்ந்துட்டாங்க. ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல உட்கார்ந்துட்டாங்க. வஜலஸ்னா அலா ஹவ்லஹு. நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி வளைத்து உட்கார்ந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி. எனக்கு பின்னாடி உங்கள் விஷயத்தில் நான் எதை பயப்படுறேன் தெரியுமா? உங்களுக்கு இந்த துனியாவை அல்லாஹ் விரிச்சு தந்துருமா என்று நினைச்சு பயப்படுறேன். அதுதான் சஹாபாக்களுக்கு டைரக்டா. சஹாபாக்களுக்கு இந்த துனியா விரிச்சானா இன்றைக்கு பாலைவனம் சோலைவனமாக இருக்கிறது. பெருமானார் அன்றைக்கு மிம்பரில் உட்கார்ந்தார்களே, வஜலஸ்னா அலா ஹவ்லஹு. நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே அப்படி ரவுண்டா உட்கார்ந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி டைரக்டாக அடுத்த ஜெனரேஷனுக்கு. இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி. மக்களே, எனக்கு பிறகு நான் ஒரு விஷயத்தில் பயப்படுறேன். எனக்கு நான் என் காலத்தில் பயப்படல, நான் மௌத்தா போன பிறகு ஒன்று பயப்படுறேன். அய்யுஃப்து அலைக்கும் மின் ஸஹரத்தி துன்யா வஸீனத்தஹா. இந்த துன்யாவுடைய அலங்காரங்களை அல்லாஹ் விரிச்சிருவான்.
விரிச்சு தந்தா நான் பயப்படுறேன், உங்க கொள்கை காணாம போயிரும், நீங்க பிடிவாதமா இருக்கிற இந்த கொள்கையை விட்டு நீங்க அகன்று போயிருவீங்க, இதை நினைச்சு நான் பயப்படுறேன். இந்த ஒரு செய்தியை சொல்வதற்கு மிம்பர்ல வந்து உட்கார்ந்து அந்த மக்களை சூழ உட்கார வச்சு ஹஸ்ரத் மட்டும் அப்படி வந்து உட்கார்ந்து வைக்க ஒரு விஷயம் சொல்ல போறேன், இவ்வளவு 5 நிமிஷமா இதுக்கான இவ்வளவு நேரம் எங்களை கூப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் பேசுங்களேன். இது நம்ம மக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல உட்கார்ந்த உடனே எல்லாரும் சூழ உட்கார்ந்துட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், அது அவ்வளவு ஹார்டான விஷயம், டைரக்டாக என்னையும் உங்களுக்கு தான் அந்த விஷயம் வருகிறது. இப்பதான் உலகத்தை விரிச்சு கொடுக்கிறான்ல, துன்யாவலை விரிச்சு கொடுக்கிறான். இந்த நேரத்தை பெருமானார் பயந்தார்களே, இரு மிம்பருக்கு வந்து சொன்னாங்க. அன்றைக்கு நடக்கிறது அன்பு சகோதரர்களே. இத மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அடையாளங்களை போட்டார்கள். எந்த அளவுக்குன்னா, ஒரு பள்ளிவாசல் உட்கார்ந்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்ச ஈவினிங் ஆனது, அந்தி நேரம். அந்த நேரத்துல சில தோழர்கள் வராங்க. யார் சொல்லலாம், நீங்க காலையில பேசுனீங்களே தஜ்ஜால் பத்தி, எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, முன்னாடி உள்ள ஈச்ச மரம் இருக்குது இல்லையா, அந்த மரத்தில் இருந்து தஜ்ஜால் நம்மளை எட்டி பார்க்கிறானோ என்று நினைக்கிற அளவுக்கு பயங்கரமா இருந்தது. யார சொல்லலாம், அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. அந்த சொன்ன உடனே சொல்ல அவ்வளவு இல்லமாண்டு அந்த வரலாறை சொன்னாங்க. இப்படி நடக்கும், இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை அந்த மக்கள் அப்படியே கண் கூட பார்க்கிறாங்க. கண் கூடனா அவங்க நினைச்சு பார்க்கறாங்க, இப்படிதான் நடக்குமா, பயந்து நடுங்கிறார்கள். அவ்வளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வர்ற அந்த வார்த்தைகளை நம்பி இருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, அப்ப ஆரம்பத்துல இந்த ஒரு அடையாளமா பார்ப்போம். நம்ம போற ரூட் மறுமைதானா, அப்ப மற்ற மக்கள் எல்லாம் போற ரூட் சரியா பிள்ளையா, நாம சரியான ரூட்ல போறோம்னா இங்க இதுக்கு அங்கால உள்ள 50 பேர் ரோம் தான், எல்லாரும் இல்லைதான். இது ஒரு ரூட் தான் இருக்கு மறுமைக்கு போறதுக்கு, மற்ற அவ்வளவு பேரும் பிழை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நிரூபிக்கிறார். எது வச்சு நிரூபிக்கிறார் தெரியுமா, இந்த உலகத்துல எது பெரிய ஆயுதமோ அதை வைக்கிறாங்க, வேற ஒண்ணு எடுக்கல. ஒரு பெரிய ஆயுதத்தை கையில தூக்குறாங்க. இந்த ஆயுதம் தான் இன்றைக்குள்ள எல்லாருக்கும் பிரச்சனை. ஜெனீவால சுவிஸுடைய போர்டர் ஜெனீவா, அது கடையில ஒரு லேபரேட்டரி இருக்குது, பெரிய ஒரு லேப், 26 சதுர கிலோமீட்டர் பரப்புல அந்த லேப் அமைஞ்சிருக்குது. வேர்ல்டுல உள்ள பூமிக்கு அடியில ஜெனீவாவுடைய மண்ணுக்கு அடியில இந்த பிரம்மாண்டமான லேப் இருக்குது. இதுலதான் உலகத்துல பிரம்மாண்டமான ரொம்ப பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அங்கதான் ஆய்வு கூடத்தில் நடத்துறாங்க. அதுல நிறைய ஆய்வுகள் நடக்குது, ரொம்ப பெரிய ஆய்வுகள் நடக்குது. அண்மை காலமாக காட்ஸ் பார்ட்டிகிள் என்று ஒரு ஆய்வை வெளியிட்டான். என்ன காட்ஸ் பார்ட்டிகிள், அதாவது கடவுளின் பகுதி. என்ன விஞ்ஞானிகளுக்கு வச்ச பேர் காட்ஸ் பார்ட்டிகிள். ஏண்டா உண்ட தேடினா இறைவன் இருக்கிறாரா என்று தேடுறான், பூமிக்கு அடியில தேடுறான். பூமிக்கு அடியிலேயே அதை கொண்டு போறாங்க. சில விஷயங்களை தயாரிச்சு பார்ப்பான், மேற்பரப்புல இருந்த பூமிக்கு ஆபத்து. அதனாலதான் ஜெனீவாவுடைய போர்டர்ல தான் இந்த லேப் அமையுது. கடைசியாக ஒன்று ஆய்வு பண்ண சொல்ல நேரம் இல்லை. அது என்ன ஆய்வுண்டா, ஒரு பாடம், ஒரு பொருளோட பாடம். இந்த பாடத்தை பத்தி டீப்பா போனா கடைசி இந்த பாடத்தை வச்சு சொல்லிட்டா, நிஜமா பாடம் என்று ஒன்று இல்ல. நீ இங்க இருந்த ஒரு பாடம், சந்திர மண்டலத்துக்கு போனா இன்னொரு பாடம், உனக்கு ஒரு பாடம் இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பாடம் இருக்கணுமே, இதுதான் விஷயம் என்று சொல்லி கடைசியில் அந்த ஆய்வுக்கு பேரை வச்ச அந்த காட்ஸ் பார்ட்டிகிள். இன்றைக்குள்ள விஞ்ஞானி இறைவனை ஏற்றுக்கொண்டான். இறைவனின் துளிகள், அது தமிழ் அர்த்தம் இறைவனின் துளிகள். அந்த அளவுக்கு வச்சுதான் இன்றைக்கு உள்ள ஆய்வுகள் எல்லாம் அப்படிதான் சொல்லுது. இது மாதிரி இந்த ஆய்வுகள் நடக்குது உலகத்துல. இதுல ரொம்ப முக்கியமான ஆய்வு என்ன தெரியுமா, இந்த உசுறு எதாரப்பா செஞ்சிருக்கான். இந்த உசுரோட கெமிக்கல் என்ன, ஹைட்ரஜன் கொஞ்சமும் ஆக்சிஜன் கொஞ்சமும் கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த உயிரை செஞ்சிருக்கிறானா, இததான் தேடுறான். ஏன் தேடுறான் தெரியுமா, ஒரு காலத்தில் அமெரிக்காவுடைய பத்திரிகையில ஒரு பெரிய தலைப்பு செய்தி வந்துச்சு. அமெரிக்கா அந்த நேரத்துல கேஸ் லாம்பு இப்படி குத்தி குத்தி அடிச்சானா அமெரிக்காவுடைய வீதிகள் எல்லாம் ரொம்ப அந்த வெளிச்சம் வரும். அப்ப உள்ளவன் சொன்னான், கரண்ட கண்டுபிடிச்சிருக்குது, ஒரு மின்னை இயக்கலாம் என்றால் ஒரு லைட்டை கண்டுபிடிச்ச அந்த கரண்ட வச்சாச்சு, லைட் பத்திரும். கரண்டால பத்திரமான லைட்டை கண்டுபிடிச்சா எல்லாருக்கும் லேசிட்டு தலைப்பு செய்து போட்டான். இதை பார்த்தவன் தான் தோமஸ் ஆல்வா எடிசன். அதுக்கு பிறகு ஆய்வு பண்றான், இந்த மாதிரி
அறிவிப்பு செய்திகள் வந்துச்சு. அந்த மனுஷனுக்கு தேவை என்ன? எப்படியாவது லைட்டை பத்தி வைக்கணும் கரண்டால, எப்படியாவது ஃபேனை சுத்தி வைக்கணும் கரண்டால, அது கூட கண்டுபிடிக்கணும், காத்து வர்றதுக்கு ஃபேன் மாதிரி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு கரண்ட் அடிச்சா வேலை செய்யணும். இது ஒரு காலம். ஆனால் இப்ப எது மனுஷனுக்கு தேவை தெரியுமா? எல்லா வசதியும் வந்தாச்சு. வாழணும் பாருங்க, ஒரு 10 வருஷம் கூட, இன்னொரு 1000 வருஷம் வாழணும், எல்லாம் படப்படக்கு போறான். 100 வருஷம் வாழணும் இல்ல, அவன் தேவை எனர்ஜி என்ன தெரியுமா? உசுர கொஞ்சம் எடுக்கலாமா? உசுர மட்டும் கண்டுபிடிச்சா பெட்ரோல் செடி மாதிரி அடிப்பான். போற வழியில போட வேண்டியதான் உசுர. ஒரு 10 நாளைக்கு உசுர பம்ப் பண்ணி மறுபடியும் போக வேண்டியதான். இதை கண்டுபிடிக்க பார்க்கிறான். கண்ணுக்கு தெரியாத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான். என் கண்ணுக்கு விளங்காததை எல்லாம் ஆக்சிஜனை கண்ணால கண்டிக்கலாம். அந்த காலத்துல உள்ள என்னமோ காத்து எடுக்கிற, காத்து விட வேண்டாம், அது ஆக்சிஜன் பா, இந்த மாதிரி சின்னது இப்படித்தான் போகுது, வர ஒரு விட்ட காத்து தான் வருதுன்னு நினைச்சான். போனது கொண்டு வந்தது ஒண்ணு நினைச்சான். ஆனா ரெண்டு டிஃபரெண்ட் என்று இன்னைக்குள்ள புரியும். அப்ப என்ன நடக்குது? கண்ணுக்கு தெரியாத ஏராளமான விஷயங்களை மனுஷன் கண்டுபிடிக்கிறானே. இந்த நான் பேசுற இந்த நிமிஷம் வரைக்கும் உசுருல என்னப்பா இருக்குன்னு தெரியல. அதுல கார்பன் டை ஆக்சைடு இல்லையா, ஆக்சிஜன் இல்லையா, ஹைட்ரஜன் இல்லையா. ஆக்சிஜன் கொண்டு போய் சிலிண்டர்ல அடைச்சிட்டான், கார்பன் டை ஆக்சைடு கொண்டு போய் அடைச்சான், இதெல்லாம் அடைச்சு சிலிண்டர் வச்சான். உசுருல என்ன இருக்கு, என்ன கலர், என்ன மாதிரி ஒண்ணும் விளங்குது இல்லையா. அவனுடைய அவ்வளவு பெரிய அந்த நுணுக்காட்டிக்கு, அவ்வளவு பெரிய மைக்ரோஸ்கோப்புக்கு ஒரு ரொம்ப சின்னது ஒரு ஆணுடைய விந்து சைஸ் எவ்வளவு ஸ்போன், ஒரு ஆண் பறக்கிறானே ஆணுடைய விந்து சைஸ் எவ்வளவு, ஒரு கோல்ட் பாயிண்ட் பேனாவுல ஒரு டொட்டில 1200 பிச்சை எவ்வளவு சைஸ் வருமோ, ஒரு டொட்டை 1000 பிக்கிறதே பெரிய விஷயம். 2 பிக்கணுமா? கோல்ட் பாயிண்ட் பேனால வச்சு டொட்டை 1200 பிச்சா வரும்பி ஒரு சைஸ். அதை மனுஷன் சைஸ் போனாது காட்டுறான். அவ்வளவு மைக்ரோஸ்கோப்பை உள்ள விட்டு மனுஷன் சைஸ்ல பாக்குறான். ஒரு கோல்ட் பாயிண்ட் பேனா இன்னைக்கு வச்சு ஒரு 5 பிக்கிறோம்னு பாருங்க, கத்தியை போட்டு ஒரு தாள் எழுதி ஒரு டொட்டு, இது 1200 பிக்கணுமா? டிவைட் இன்டு 1200. அப்பதான் நானும் நீங்களும் அந்த ஆரம்ப ஸ்பெர்ம் வரும். அப்ப அதையும் பார்க்கிறான், அதை விட சின்னதையும் பார்க்கிறான். அப்படியே நுணுக்காட்டியை கொண்டு போறான், ரொம்ப சின்னதை பார்க்கிறான். ஆனா உசுர பார்க்கிறான், மங்கள வந்து பிளாக் ஒண்ணு இல்ல. புடிச்சு பார்க்கிறான், ஒண்ணும் விளங்குது இல்ல, அது இல்ல மாதிரி இருக்கு. இல்லாட்டி இப்படி பேசினா, அது போன பேசல இல்ல, இறுக்கி காட்டி பேசினான், இறுக்கி காட்டி கதைச்சான். நிஜமா சொல்ல போனால் எனக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உசுறுனாலதான். உசுறு இல்லைன்னா என்ன, ஒரு நாள் என் பெட்ரூம்ல படுக்க போடுவாங்க, என்ன பரவாயில்ல செத்து போயிட்டு நாங்களே படுக்கட்டும், என் பொண்டாட்டி அழுதுட்டு சொல்ல இல்ல எடுத்துட்டு போயிருக்கு. மனுஷன் எந்த முட்டாளா உசுரோட உள்ளவரோட படுக்கதான் பயப்படணும். ஏன்டா போய் கடத்தனை செய்வான், ஏதாவது திப்பு கூட வச்சிருவான், செத்து போனா ஒண்ணு பண்ண மாட்டான். இவனுக்கு எது பயமா, செத்து போய் ரொம்ப வேணாம், அவங்க படுக்கலாம் அப்போ இன்னமும் செஞ்சிருவான். அது செத்த போயிட்டா ஒண்ணும் செய்ய மாட்டான். மனுஷன் அந்த அளவுக்கு மழையில இருக்கிறான். ஒரு ரூமுக்குள்ள செத்த பணம் நீனு படுக்கிறியா, அதை மட்டும் செஞ்சிடாங்க. ரூமுக்குள்ள எனக்கு செத்த பணத்துக்கு படுக்கலாமா? ஓ காலையும் பிடிக்க மாட்டான், கையும் பிடிக்க மாட்டான், சும்மாதான் இருக்கு. இந்த அளவுக்கு அதாவது மனுஷன் ஒரு பக்கம் மழையில இருக்கிறான். இந்த டெட் பாடியை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய ஜனாதிபதியா இருந்தாலும் அவன் பொண்டாட்டி பக்கத்தில் ஒரு நாள் தூங்கணும் தூங்க மாட்டான். டெட் பாடி அகற்றி எடுத்துருங்க. ஏன் மாப்பிள்ள நான் அவ்வளவு சந்தோஷமா விரும்பின மாப்பிள்ள, ஆனா செத்து போயிட்டு இப்ப அர்த்தம் இல்லை, இவன் எடுத்துருங்க. இதுதான் கடைசி. அப்ப எனக்கு உங்களுக்கு மதிப்பு என்னால உசுரால. அந்த உசுறு எங்கேயாவது எடுத்து போடுறான், எல்லா மெஷினையும் கொண்டு போய் போட்டு பார்க்கிறான், எங்கேயுமே தெரியுது, எதுக்குள்ளையும் விளங்குது இல்லை. இந்த உசுறுல தான் பிரம்மாண்டமான பிரச்சனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளமா எடுத்தது உசுறு தான். ஏண்டா எது எடுத்தாலும் நீ பெருட்டி போட்டுருவாய், உசுறு அப்படி ஏறாது. அதனால உசுரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளமா எடுக்கிறாங்க, சந்தேகமே வராது. அந்த மாதிரி டீப்பாக நபிமார்கள் நீங்க நினைக்க கூடாது அல்லாஹ் சும்மா நம்பினாங்க. இப்ராஹிம் நபி அவரை பத்தி பேசிய நாட்கள் தான் அவ்வளவு அற்புதமான ஒரு நபி. எந்த ஒரு மனுஷனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் வராது. எந்த அளவுக்குன்னா தன் மகன்கிட்ட கேட்கிறார், அவ்வளவு காலம் இருந்து அவ்வளவு நேர்ச்சை வச்சு பெற்றெடுத்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இன்னி அராஃபில் மனாமி அன்னி அனுபவிக்க பங்குல் மாதா தரா, என் மகனே உன்னை வெற்றதா நான் கனவு கண்டேன், நீ என்ன பண்ற மகனே, என்ன சொல்ற யோசிச்சு சொல்லு. இதை போய் கொண்டாட்டு சொல்ல உங்களுக்கு தலைக்கு பிடிச்சா இருக்கு, புள்ளைய வெட்ட போறீங்க, ஏதாவது எடுத்து அத்து போடுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றோம்,
அவர் சொல்றாரு, நான் கண்ட கனவு அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அதுக்கு நீங்க கண்ட கனவுலாம் வகை இல்ல, நபிமார்கள் கண்ட கனவு. உடனே புள்ளை என்ன சொல்லுச்சு, பாப்பா என்ன வெட்டுங்க சத்த ஜுதினி இன்ஷா அல்லாஹ் இவன் சாகுது. மறுமையில சாபீர்கள் பொறுமையாளர்கள் பட்டியல் என்ன பாப்பீங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அப்படியே கொண்டு போய் மோத்துக்கு படுக்க போறாரு. நீ ஜபீன் மோத்துக்கு படுக்க போய் கத்தி எடுக்கிறார். வெட்டும் முரண்டு பனாதா ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் இங்க வாங்க என்று நாங்கள் கூப்பிட்டோம். திருமறை குர்ஆனில் 37வது அத்தியாயத்தில் எல்லாம் சொல்றான். அதுக்கும் கூப்பிடுவான். போய் கத்தி எடுத்தாரா, வெட்ட போனா, மொட்டையா, அதா இதா 6 வருஷம் அப்படி உண்டியில பனாதா ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் இங்க வாங்கன்னு கூப்பிட்டோம். இது வானம்மா, நீங்க ஒரு இத பாரு பலிபுராணி அல்லாஹ் இறக்கி அதை வெட்டி போடுங்கன்றான். நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்காவது இவ்வளவு பெரிய துணிச்சல் வருமா? புள்ளைய கொண்டு போய் வெட்ட போறேன்னு புள்ளைய சொன்ன உடனே மோத்துக்க படுக்க போட்டு, இந்த கல்ல மோத்துக்க படுக்க போட்டு கத்தி எடுக்கிறார். வெட்ட போறேன்றாரு. அவர் அல்லாஹ் பார்க்கிறார். எப்படி அவருக்கு இந்த நம்பிக்கை வந்துச்சு? அவர் நம்பிக்கை வந்ததுக்கு ரீசன் உசுருதான். உசுருல இருந்து அவர் நம்பிக்கை வருது. திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயம் 260வது வசனம். நான் அடித்து சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு டீப்பான நம்பிக்கை வரணும்டா அது உசுருல இருந்தா வரலாம், வேற எங்கேயும் வரல. அவர் அங்கதான் தேடுறாரு. திருமலை குர்ஆன்ல 2:260-61 படிச்சு பாருங்க. அவன் என்ன கேட்கிறாரு தெரியுமா? இந்த கால இப்ராஹிம் நபி கேட்கிறாரு, யா அல்லாஹ் எல்லாம் ஓகே ஆகல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ இருக்கிற, நான் அப்படிதான். ஆனா அவருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது பாருங்க. என்ன பிரச்சனை? ரப்பி அரினி கைஃப துயில் மௌத்தா. எல்லாம் ஓகே, இந்த செத்து போனா பாருங்க, அது உயிர்ப்பிக்கிறதா மறுமையில. செத்தவன் எல்லாம் இங்க உசுராக மாட்டான், மறுமையில தான் உயிர்ப்பிக்கப்படும். அது கொஞ்சம் எனக்கு காட்டினேன், யாரெல்லாம் காட்டினேன் என்றாரு, அரினி என்றாரு, கொஞ்சம் அதை காட்டினேன், வெறும் நீ இல்ல. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், கால அவலம் தூமின் இப்ராஹிம் நீங்க நம்பல, இது குர்ஆன். அல்லாஹ் திருப்பி கேட்கிறான், இப்ராஹிம் நம்பலையா? நான் தான் இப்ப செத்தவன் உசுறு கொடுக்க போறேன். காலபலா நம்பாம இருப்பா, யாரா நீ தான் உசுறு கொடுப்பாய். லியத்துமா இன்ன கல்வி, என் மனசுக்கு இடைக்கிடைக்கு என்னமோ மாதிரி வருகுது, யாரா நீ அமைதி இல்லையா? அமைதி இல்லைன்னு அர்த்தம். அது எப்படி கொடுக்குறது? அது செத்து போயிட்டாங்க, அது எப்படி போவது? எல்லாத்துலயும் ஸ்ட்ராங். எங்களை மாதிரி இல்லை. இன்னும் இப்ராஹிம் உம்மா, இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தா நல்லா சொல்றான். எங்களை மாதிரி இல்ல, ஒட்டச்சு சரமந்தமாக்கிறார். அந்த மாதிரி சில அவ்வளவு அறிவுபூர்வமா செய்வார். எங்களுக்கு முன்பு ஒரு தர்கா உடைங்கன்னா எல்லாத்தையும் உடைச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வருவோம். அப்புறமேல எவ்வளவு வந்து ஒத்தனையும் காணலாம் ஓடி ஒழிச்சிடும். நான் இல்ல சேருவான். ஆனா இப்ராஹிம் நபி எப்படி உடைச்சார் தெரியுமா? கோவில் அம்புட்டு சிலையை உடைச்சு பெரியவர் மட்டும் மீய வச்சார். நாங்க என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் மீய வைப்போம், எல்லாத்தையும் உடைச்சு தரமாட்டமாக்கிறோம். அவர் ஏன் பெரியவரை மீய வச்சார்? அவருக்கு தேவை அந்த மக்கள் கையால் பெரிய சிலை உடைக்க வைக்கும். அவங்க புரிய வைக்க எல்லாரும் வந்து கேட்டாங்க, இப்ராஹிம் என்னப்பா இது எல்லாத்தையும் யாரு என்ன அந்த ஆளுக்கு பிரச்சனை? அந்த பாரம்பரிய ஆயத்தின் ஆதாய இப்ராஹிம் எவன்டா இந்த சிலையெல்லாம் உடைச்சது? இப்ராஹிம் சொல்லு, நீ மட்டும் தான் இருந்த, யார் உடைச்சது? உடனே சொல்றாங்க, அப்படி உடைச்சது இல்லையா? கார்கள் கபீரும் தான் பெரியசாமி பாக்குறாரு, கோபம் உடைச்சு போட்டாரு தெரியாது. அவன் மட்டும் நல்லா அடிக்கிறான் பாருங்க, சின்னதாக உடைஞ்சிருக்கு. போய் கேளுங்களேன். அது பேசுமெண்டா போய் கேளுங்க, பேசுமெண்டா போய் கேளுங்க. எப்படி போயிட்டு கொடுக்குறாரு பாருங்க. உடனே சொன்னாங்க, அது பேசாதவங்களுக்கு தெரியும்டா இப்ராஹிம், அதுதான்டா இவ்வளவு நாள் நான் சொல்றேன் பேசாது. அவன் ஏன்டா போய் பூஜை செய்யறீங்க? அது பேசாது, கிடைக்காது. அவ்வளவு பிராக்டிக்கலாக கொண்டு வந்து வைக்கிற தனி மனுஷன் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட திடகாத்திரமான ஈமான் அவர் பக்கத்துல யாரும் இல்லை. தண்ணியே நின்றார். அடுத்த கோயிலுக்கு எல்லாரும் போற நேரம் அவர் சொன்ன வார்த்தை, இன்னி சக்கீம், நான் நோயாளி வாப்பா, எனக்கு ஊர்ல இருந்து வர இயலாது. அவர் பிளான ஊர் கோயில் இடிக்கிறது, எனக்கு இப்ப வர இயலாது, நீங்க போங்க வாப்பா. இப்படி தனியாக நின்றவர், தனியாக பிரச்சாரம் செய்தவர். அவருக்கு என்ன வருகிறது? எல்லாம் ஓகே, அந்த செத்ததை எப்படி உயிர்ப்பிக்க போற? அதுக்கு தெரியும். நீ நம்புற, கொஞ்சம் காட்டேன். எதுக்கு காட்டுன்றாரு? நம்புறார். கம்ப்ளீட் இல்ல, 100% இல்ல. ஒரு விஷயத்தை 100% கேட்பாங்களா? இந்த வண்டி, ஒரு வண்டியை பார்க்க போறீங்க, பார்க்க ஒரு சைஸ் ஆயிடுது வண்டி, உடஞ்சு ஒரு மாதிரியா, இது ஓடுமென்னு நினைக்கிறேன், சல்லி தரமான்னு கொஞ்சம் ஓட்டி காட்டணுமா? அவன் கேட்பான், என்ன நம்பிக்கை இல்ல ஓடுமென்னு. இதுல ஓடுனா கொஞ்சம் இஷ்டம் பண்ணி காட்டேன். அது ஏது? அப்புறம் திருப்தி மனசு தெரியுது, ஆனா மனசுக்கு திருப்தி. இப்ராஹிம் நபி இப்படி கேட்கிறார், யாருன்னா ரப்பி அரினி கைஃப துஹ்யி மௌத்தா, எப்படி நீ உயிர்ப்பிக்கிறாய் அதை கொஞ்சம் காட்டுமே. அல்லாஹ் கால
அவலம் சும்மி இப்ராஹிம் நீங்கள் நம்பவில்லை காலபலா நான் நம்புறேன் யா அல்லாஹ் நீ எத்துமா இன்னும் கல்வி என் மன அமைதிக்கு கேட்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் கோபப்படல சகோதரர்களே. நிறைய பேர் நினைக்கிறாங்க எவிடன்ஸ் கேட்டா அல்லாஹ் கோபப்படுவான். இப்படி கேட்கலாமா? வாய்ப்பு தௌபா இதெல்லாம் கேட்காத எவிடன்ஸ் அல்லாஹ் இருக்கிறான்னு கேட்கறியா? அப்படி கேட்கட்டு அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன கேளுடா உடனே கேட்டுபடி சும்மா கண்ணை பத்தி நம்பாத. லம் யஸிரு அலைஹா சும்முவாமியானா அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதவசனம் ஓதி காட்டப்படுகிற நேரம் அவருடைய ஈமான் அப்படி அதிகரிக்கும். அல்லாஹ் மூமின் என்றால் அல்லாஹ் சும்மா கண்ணை பத்தி நம்பின ஈமான் அதிகரிக்காது. ஓல்ரெடி நம்பிக்கை இருந்தா சொல்ல அதிகரிக்கும். அப்ப இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபகுத் அர்பஅத மினத்தை 4 பறவைகள் புடிங்க இப்ராஹிம் ஃபசுர் முன்னை இலைக்க சும்மா ஜெல் குல்லஜபலி மின்னுன ஜுஸா 4 பறவை பிடிச்சி வெட்டி வீழ்த்தி 4 துண்டு ஒரு துண்டு கிடைக்குமா இல்லையா? அதாவது சூரத்துல தெரிஞ்சு போற மலைகள் ஒவ்வொரு மலைகளை கொண்டு ஒரு துண்டை நீங்களே வச்சுக்கலாம் இப்ராஹிம். சும்மா உதவுன்னு 4 பறவை பிடிச்சிட்டீங்களா 4 துண்டு 50 துண்டை வெட்டிட்டீங்களா ஒவ்வொரு துண்டை ஒரு மலையில வச்சீங்களா உங்க பக்கத்துக்கு 4 துண்டு வைங்க. ஏன்னா அங்க மட்டும் வச்சிடாதீங்க. அந்த மலைக்கு மேல வச்சு வந்த மாதிரி உங்க பக்கத்திலே 4 துண்டு வைங்க. சும்மா உதவுன்னு இப்ப கூப்பிடுங்க. எனக்கு சரியா அது பறந்து வரும் பாருங்க. எல்லாத்தையும் செஞ்சு வெட்டி அங்கெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வாழ்றாரு. கண்ணு முன்னாடி 4 பறவை வந்துட்டு 4 பறக்க ஆரம்பிட்டு அல்லாஹ் இருக்கிறாங்க. சந்தேகமே இல்லை. உசுர் கொடுத்துட்டாங்க எல்லாமே கன்ஃபார்ம். எவ்வளவு நடக்கணும்? என் பிள்ளை வெட்டணுமா? எந்த ஆம்பளையாவது எதை நம்பி விடுவாங்க? புத்தகம் புதிய தரம் மதம் புத்தகம் இது. ஒரு டைம்ல யாருமே இல்ல புதிய தரத்துக்கு வந்து சேர்ந்தீங்க. யாருமே இல்லாத ஒரு காலத்துல தண்ணி சொட்டு இல்ல நேத்தெடுத்த புள்ள சும்மா புள்ள இல்ல கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த புள்ள. அது என்ன உடனே இப்ராஹிம் புள்ள கிடைச்சா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இஸ்ஹாக பெத்தெடுக்கிறார். அப்புறம் இஸ்மாயில் பெத்தெடுக்கிறார். அவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த புள்ள பக்கா பள்ளத்தாக்காது. இன்றைக்கு ஹாஜிகள் குழுமினார்களே அரசாங்க கணக்குப்படி 30 லட்சத்துக்கு மேல அவ்வளவு பெரும் அந்த இடத்துல பக்கா பள்ளத்தாக்குல தண்ணி சொட்டு இல்ல, சாப்பாடுக்கு மரம் இல்லை, யாருமே இல்லை, மணல் குன்று தான் இருக்கு, வெறும் மணல். அல்லாஹ் சொல்ற ஓடி டெஸ்ட் பண்ணி காட்டுறான். எந்த ஆம்பளையாவது எந்த கணவராவது ஒரு தண்ணி சொட்டு இல்லாத இடத்துல கை குழந்தை விடுவாரா? சாப்பாடு இல்லாத இடத்துல கொண்டாட்டி விடுவாரா? இப்ராஹிம் அவ கூப்பிடுறா, திரும்பி பார்க்க இயலாது. அன்பான மனைவிய பக்கா பள்ளத்தாக்குல எல்லாம் உடுங்கிட்ட உடனே துணைக்கு ஒரு ஆம்பளை இல்ல, பக்கத்துல யாரும் இல்ல, காய்கறி இல்ல, தண்ணி வசதி இல்ல, என்ன குடிப்பாங்க எது சாப்பிடுவாங்க ஒண்ணே இல்ல. ரகுமான் சொன்னா லொஜிக்காக பேச மாட்டேன். யாரெல்லாம் நான் கொஞ்ச நாளைக்கு பக்கத்துல உட்காரனே வேண்டு கூட விட மாட்டேன். சொன்னா சரி. அது இப்ராஹிம் விஷயத்தை அல்லாஹ்க்கு பிடிக்கும். அவர் மறுபடி கேட்கும், யாரெல்லாம் என் பிள்ளை காலம் மட்டும் வெட்டணும், யாரெல்லாம் களத்தையும் வெட்டணுமா, யாரெல்லாம் ஒரு நாளைக்கு வெட்டணும், அப்படி கேட்கவே மாட்டார். எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டார் இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் கலீலா இப்ராஹிம் நபி அல்லாஹ் உச்ச நண்பனாக இருக்கிறான். நபியே உங்களும் நீங்களும் இப்ராஹிம் நபியை பின்பற்றணும், நீங்களே இப்ராஹிம் நபியை பின்பற்றணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு லக்கத் கான ஃபீ உஸ்வத்துன் ஹஸனா அழகான முன்மாதிரி வாழ்க்கையில் இருக்குது. என்ன அழகுன்னா கொஸ்டினே கேட்க மாட்டார். ஒன்று செய்யடா அதுக்கு அடுத்த பேச்சு இல்ல. விட்டுட்டு திரும்பி போறார், மறுபடி கத்துறா. இப்ராஹிம் அன்பான மனைவி கண் கறந்து திரும்பி பார்த்தா பார்க்க ஏறாது. எந்த ஆம்பளை பார்க்க மாட்டான். உடனே பெரிய விஷயம். திரும்பி மறுபடி கொண்டாடி பாப்பானா? ஒரு கனவு கஷ்டமா கண் கலந்துற நேரம் திரும்ப மாட்டோம். மறுபடி அவன் கேட்கிற அல்லாஹ் கட்டளையா அப்படின்ற அல்லாஹ் கட்டளை அல்லாஹ் பாப்பான். உடனே அவன் அல்லாஹ் இருக்கிறான்னு அல்லாஹ் பாப்பான். இன்றைக்கு சஃபாவுக்கு மர்வாவுக்கு எவ்வளவு ஓட்டம்! எல்லா பணக்காரரும் ஓடா, எல்லா ஏழையும் ஓடா. எதுக்கு கொஸ்டின் கேட்கல. ஜம்ரால கல்லடிக்கிறோம். இப்ராஹிம் நபி கல்லடிச்சார் என்பதற்காக எந்த கேள்வியும் இல்லை. அடிக்கிறோம் அவ்வளவு. அல்லாஹ் அனுபவம் அப்படின்னு கூட சொன்னான். எந்த மனுஷன் அப்படி சொல்லல. அவரை சைத்தான் குழப்பம் எடுத்து அவர் கல்லடிச்சாரு. அந்த ஞாபகத்துக்கு நாங்க நினைக்கணும். எந்த நபிக்கை இல்ல. அத்தையாத்துல ஓதி இப்ராஹிம் நபி ஸலாத்துல் இப்ராஹிமியா, ஜனாஸால ஓதி ஸலாத்துல் இப்ராஹிமியா, எல்லாத்துலயும் இப்ராஹிம் நபி அவ்வளவுக்கு அவர் ஸ்டெடியானது வேற ஒண்ணு இல்ல. அவர் ஈமான்ல ஒரே ஒரு கொஸ்டின், உசுரு எப்படி எடுக்கிற, எப்படி கொடுக்கிற, சரிதானே, நிஜம்தானே,
எனக்கு உசுறு தரலன்னு நிஜமாவே தெரிஞ்சாதானே கஷ்டப்படணும். அவர் ரொம்ப லொஜிக்கான லேசிப்பட்டவர் இல்ல. இப்ராஹிம் நபியை மாதிரி ஒரு அறிவாளி பார்க்கவே இல்லாது. ஏண்டா ஒரு அரசன் அவனுடைய பலத்தினால அதிகாரத்தினால விவாதத்துக்கு கூப்பிடுறான். விவாதம் நடக்கிறேன்னு கூப்பிடல, அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதிகாரத்தில் விவாதத்துக்கு கூட வாடா அரசன் என்னோட ஏழ்மன விவாதி. ஏன்னா இப்ராஹிம் நபி பெஸ்ட் டிபேட்டர்னு போயிடுச்சு. அவரோட பேச இயலாது, கடும் பேச்சாளர் அவரு. அவரோட பேச இயலாதுன்னு கேள்விப்பட்டோன்னு அரசன் பார்க்கலாம். என்னோட பேசுவாரா, என்னோட பேசுவாரா அவரு, அவர் கூப்பிட்டு பார்ப்போம் அப்படி இப்ராஹிம் நபி அவர் கூப்பிடுறான். கூப்பிட்டு உடனே ஒரு அப்ப பத்தி சொல்லுங்க, பெரிய அல்லாஹ்ன்றே இறைவன்றே சொல்லு. உடனே அவர் சொன்னது ஒரு சிம்பிள் டெஃபினேஷன். அல்லாஹ்வா அவர் என்ன சொன்னாரு? அல்லாஹ் இதுதான். அவர் எடுத்து போட்டது அவருடைய ஆள் மனசுல உள்ள ஆதங்கம். அவன் உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான். இதான் உடனே நீங்க யோசிப்பீங்களே, அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான்? அவன் உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான். உடனே அவன் மனசுல அதுதான் மெயின். எந்த கட்டத்துல அல்லாஹ் சொல்லு யார சொல்லுங்க, அல்லாஹ் மேல இருக்கிறான். அவன் மனசுல ஆழமா பதிஞ்சது உசுறு. அந்த உயிரை எடுப்பான் கொடுப்பான். அவன் அல்ல, அவன்தான் ஏழை எல்லாத்தையும், அவன் தான் சர்வ சத்தன். இப்ராஹிம் நபி போட்ட பாயிண்ட் அதான். உடனே அவன் சொன்னான், நானும் கொடுப்பேன், நானும் எடுப்பேன். எடுத்து சாவல ஒருத்தனை போய் உசுறு கொடுத்தான். தூக்கில போய் ஒருத்தனை ரோட்ல போய் வெட்டி காட்டுவான். உசுறு கொடுத்த உசுரத்தை பாத்தியா? உடனே அவன் பெஸ்ட் டிபேட்டர் அதான். உன்னை கொடுத்து தூண்டியில மீன் பிடிக்கணும்னா புழுவை போட்டாதான் முடியும், ஒண்ணு போராடி பிடிக்கல. எதையாவது ஒண்ணு போடணும், ஒரு துண்டை போட்டாதான் அவங்கள மாட்டிக்கணும். அப்படியா? இவருக்கு தெரியும் முட்டாள்தனமா பேசுறாண்டு. உடனே அதுல அவர் நுழையல. ஓஹோடி செய்திய பெஸ்டா இருக்காங்க, சூப்பரா. நீ செந்தல் உசுறு கொடுக்குறீங்க. ஏன் அப்ப வந்து கிழக்குல இருந்து மேற்குக்கு சூரியனை கொண்டு வரான். இப்படி ஒன்று செஞ்சுட்டு தானே மேற்குல இருந்து கிழக்கு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் என்னடா இவன் கேட்டாரு, பாயடிச்சு போனார். இப்ராஹிம் பேசுற ரெண்டு வார்த்தையோடு ஆர்குமெண்ட் டாப் பண்ணிடுவார். அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான அறிவாளி. பாப்பாடு சொன்னார், யாபத்தி இன்னி கதி ஜானி மினல் மானம் ஏத்திக்கு, உங்களுக்கு வராத அறிவு எனக்கு வந்திருக்கிறது. பத்தமேனி என்னை பின்பற்றுங்கள் தந்தையே, எனக்கு வந்திருக்கிற அறிவு உங்களுக்கு வரல பாப்பா. அவ்வளவு பெரிய அறிவாளி இப்ராஹிம். சுப்ஹானல்லாஹ், பெஸ்ட் டிபேட்டர். அப்படிப்பட்ட அறிவாளி. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில பெரிய படிப்பினை. அவர் கேட்ட கொஸ்டின் அல்லாஹ்ட்ட கொண்டுதான், எப்படி உயிர்ப்பிக்கிற யாரை மட்டும் சொல்லுங்க. இது உங்களுக்கு என்றைக்காவது வந்துச்சா? உசுறு போச்சு, உசுறு வருமா, திருப்பி கொடுப்பானா? இதுல உள்ள முக்காவாசி பேருக்கு வந்திருப்போ தெரியாது. முக்காவாசி 100% வரலையா? ஈமான்ல போட்டதான். 100% நிலைக்கணும்னா எப்படி உசுறு கொடுப்போம், உசுறு எங்க போச்சு, எப்படி போச்சு, என்ன ஆச்சு, நீங்க பார்க்கணும். இல்ல அதெல்லாம் பேசாதீங்க, கவனம் இல்ல, அப்படி இல்ல, அதை தேடணும். அப்பதான் ஆன்சர் கிடைக்கும். அப்பதான் கிடைக்கும். ஓ அல்லாஹ் இருக்கிறான், ரஹ்மான் இருக்கிறான் அப்படின்னு என்ன வழங்கும்? இருக்கிறான் எப்ப வழங்கும்டா அதை தேடி பார்க்கணும். இப்ராஹிம் நபி சொல்றாரா, அதை அல்லாஹ் காட்டிட்டான். இப்ப நீங்க கேக்குறீங்க, எங்க இருக்கு உசுறு? இப்ப என்ன கதை? விக்கிபீடியான்னு ஒரு என்சைக்ளோபீடியா இருக்குது. என்சைக்ளோபீடியாண்டா தகவல் களஞ்சியம். வேர்ல்டுல ஒண்ணு எலக்ட்ரன் தகவல் களஞ்சியம், பிரம்மாண்டமான தகவல் களஞ்சியம்னா விக்கிபீடியா. என்சைக்ளோபீடியா விக்கிபீடியா, விக்கிபீடியான்னு சொல்லக்கூடிய தகவல் களஞ்சியம். அதுல போய் இன்னைக்கு நைட்ல உசுரை பத்தி கேட்டு பார்க்கணும். உயிரண்டா என்ன, எத்தனை கிலோ பானை, எத்தனை சைஸ் இருந்துச்சு, உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும் தெரியுமா? தெரியாது. இந்த நூற்றாண்டுல எங்கேயோ பார்க்கிறோம். உங்க ஊர்ல உள்ள எல்லா டாக்டர்கிட்ட போய் மறந்துடுறதுக்கு முன்னாடி சார் உசுரை பத்தி கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு கேளுங்க. அதுதானே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஏன் உசுராவது கட் பண்ணிருப்பேனே. சில டாக்டர் மாதிரி ஒரு பேஷண்ட் உசுரை போகாம இருக்க துடிப்பார்கள். பேஷண்ட் சாகும், டாக்டர் செத்து போயிடுவாங்க. அப்படி கண்டிருக்கிறோம். டாக்டர் கொடுத்து வாழ்க்கையில அவன் உசுறு போச்சா பேஷண்ட் வாங்கலாம். உசுரை பத்தி சொல்லவே இல்லாது எல்லாரும் தேடினார்கள். இதுக்குள்ளதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் போடுறாரு. இது லேசிப்பட்ட அடையாளம் இல்லை, சொல்லவே இயலாத அடையாளம். ஒரு ஆளும் பேசினாத அடையாளம். எவனை கொண்டு எந்த காலத்துல கொண்டு நிப்பாட்டாலும் இதுக்கு பதில் சொல்லணும்னு வாங்கிட்டு போயிடுவான். அவ்வளவு அதிசயம். ஒரு முஸ்லிம் தெரிஞ்சிருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் காஃபிர்கள் விவரமுள்ள ஆட்கள் இருக்கிறார்கள். அவன் வந்து கேட்கிறான், நிறைய क्वेश्चन கேட்டாங்க. எஸ் அலூனக அனில் அன்ஃபால், எஸ் அலூனக அனில் ஹம்ர், எஸ் அலூனக அனில் மஹீல். அல்லாஹ்வுடைய தூதரே மாதவிடாயை பத்தி சொல்லுங்களேன் இப்படி கேட்பாங்க. நபியே இப்படி क्वेश्चन கேட்பாங்க. போதையை பத்தி சொல்லுங்களேன்.
எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணின பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு क्वेश्चन வருது. எஸ் அலுனகானி ரூஹ், நபி உம்மிடம் அவர்கள் ரூஹை பத்தி கேட்கிறாங்க, உசுரை பத்தி கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ் என்ன ஆன்சர் பண்ணணும்? உசுரை பத்தி கேட்கிறாங்களா, அது இப்படித்தான் வாப்பா, இந்த கெமிக்கலை போடு சொல்லணுமா? அல்லாஹ் சொல்றான், பதில் கொடுக்கறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல, குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபியை போய் சொல்லுங்க ரூஹ் அல்லாஹ்வுடைய விஷயம், அது உனக்கு தெரியாது, உனக்கு அந்த அளவு அறிவு தரப்படலன்னு சொல்லுங்க. எப்படி ஆன்சர் பாருங்க, அடி உனக்கு அந்த அளவு மூளை இல்லடா, கண்டுபிடிக்க மாட்டேப்போ. சேலஞ்ச். ஓ மூளையில உசுரை பத்தி சொன்னா நீ மயங்கி செத்து போயிடுவா. ஓ மூளையில அவனுக்கு அறிவு இல்லை, உன் அறிவுக்கு தெரியாதா? நிச்சா ஒரு ஆள் கேட்கிற பானை நிறைய சோறு, உன் கையில இவ்வளவு தான் சோறு இருக்குது, என்ன சொல்லுவீங்க? உன் பானை நிறைய சோறு என் கையில இல்லடா, இவ்வளவுதான் இருக்குது. இது மாதிரி எல்லாம் சொல்றோம். ஓ மூளைக்கு உசுரை புரிகிற அளவுக்கு ஆற்றல் இல்லை. நபியை சொல்லுங்கள் குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி, அது அல்லாஹ் விஷயம் பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டு. இன்னொரு இடத்துல சொல்றான் அல்லாஹ், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்டா யாரும் நீங்க கேட்ட என்ன சொல்லுவாங்க? உயிர் எடுப்போம், உயிர் கொடுப்பாங்க. இது அல்லாஹ். வேற ஒண்ணும் இல்ல. அது அல்லாஹ்வை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நிறைய பேருக்கு அல்லாஹ் என்னன்னு சொல்லி கொள்ள வரது இல்ல. அவன் சொல்றான், எப்படி சொல்றான் தெரியுமா? யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ முக்ரிஜுல் மய்யித் மினல் ஹய்ய். உயிர் உள்ளதிலே இருந்து உயிர் அற்றதை அல்லாஹ் உண்டாக்குறான், உயிர் அற்றதில் இருந்து உயிரோட உண்டாக்குறான். என்ன நடந்தது நமக்கு? உயிர் இருக்கிறவங்கள அதுல இருந்து உயிரை இல்லாமக்குறான். உயிரே இல்லையா, அதுக்குள்ள உயிர் கொண்டு போடுறான். ஜாலிக்கும் உள்ள அவன் தான்டா அல்லாஹ். அல்லாஹ் எப்படி குர்ஆன் சொல்லுது? அவன் தான் அல்லாஹ். இப்ராஹிம் நபி என்ன பதில் சொன்னார்? அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுது. இவ்வளவு நாளா அல்லாஹ் என்ன அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது, யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ முக்ரிஜுல் மய்யித் மினல் ஹய்ய். மய்யத்துக்குள்ள ஹயாத்தை கொடுக்குறான், ஹயாத்துல இருந்து மய்யத்தை எடுக்கிறான். அது என்னது? விஞ்ஞானிக்கு தலைக்குழந்தை போனாங்க. என்ன பண்ணுச்சு? பார்க்கறான், எக்ஸ்பெரிமெண்ட் அல்லாஹ் காட்டுறான். அப்படி மறுமையில உசுறு கொடுக்குற சந்தேகமா? போய் பாரு, கோழி முட்டையை பாரு, பாரு ஒரு நெல்ல பாரு. அல்லாஹ் டெஃபினேஷன் மட்டும் கொடுத்தான், உசுறு இருக்கிறது பண்ணி தேடி தேடி பார்த்தா நான் உசுறு மட்டும் பாரு. கையில எடுக்கிறீங்க நெல்ல, 6 மாசம் வீட்டுல வைங்க, மூளை கட்டி வைங்க, எங்க முளைக்குமா? முளைச்சு வெளியே வருமா? 6 மாசம் 1 வருஷம் மூடை கட்டி வச்சு அந்த நெல்லை கொண்டு போய் சேத்தும் செலுதியும் உள்ள ஒரு பிரதேசத்துல இப்படி தூவி விடுங்க. இவ்வளவு காலமா முளைக்காதது, இவ்வளவு காலமா ஒன்று செய்யாது, பச பச பசன்னு மேல வரும். ஆடு மதி ஒண்டி 7 மாறிடும், 700 மாறிடும். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸல் ஹப்பத்தின் அம்பத்தத் சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சுபலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வது ஒரு தானியத்துக்கு சமம் என்றார் அல்லாஹ். நீ போட்டது ஒன்றுப்பா, அங்கிருந்து 7 கதிர்கள் முளைக்கிறது, ஒவ்வொரு கதிர்களும் 100 தானியம் இருக்கிறது, கூட்டி பாரு 700 என்றார் அல்லாஹ். இத மாதிரி உனக்கு நான் விசாலமா தருவேன்றான். எப்படி உதாரணம் பாருங்க. அப்ப ஒண்ண போறோம், இவ்வளவு நாள் மூடை 700 மூடையா மாறிச்சா? இந்த மூடை 700 மாறிச்சா? இல்ல. நீ கொண்டு போய் கொட்டி உன் கண்ணு முன்னாடி 700 மூடை வரண்டா பாரு. இதுதான் உசுறு இல்லாத இடத்துல உசுறு கொடுக்கிறது. உயிரை இல்லையே அதுக்குள்ள உசுறு கொடுக்க பாத்தியா? இது எவனுக்கு செய்ய சொல்லுவோம்? எந்த ஜனாதிபதிக்காவது எந்த பெரிய செய்ய சொல்லி பார்ப்போம். அவன் வீட்டு குடும்பத்துல வச்சு நெல் உசுறு கொடுக்க சொல்லி பார்ப்போம். இந்த வயல்ல கொண்டு போய் போட்டு அப்படி வரும். யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் அல்லாஹ் சொல்றான், உசுறு இருக்கிறதுல இருந்து உசுறு இல்லாம ஆக்குவேன். மனுஷனை போய் பாரு, நல்ல உசுரோட இருப்பான், புடிங்க எடுத்து ஒன்றும் இல்லை, போட்டு நெஸ்ட் பார்ப்போம். எங்க எப்படி ஏவாது? இதுதான் உயிர். இத பத்தி வேற குர்ஆன் விளக்கம் சொல்லல. ஒரே ஒரு சேலஞ்ச், மறுமை வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டான்னு குர்ஆன் சொல்லுது. கண்டுபிடிக்க மாட்டோம், உனக்கு அந்த மாதிரி அறிவு இல்லை. கண்டுபிடிச்ச மறுமையிலாம் பேரு உசுரை கண்டுபிடிச்சுன்னு வைங்க, நாங்களே ஷெட்ல போய் அடிச்சிருப்போம், அவன் கெமிக்கல செஞ்சிருப்பான். 10,000 வருஷம் வாங்குவோம், 1 கோடி வருஷம் வாங்குவோம். எல்லாம் ஒபாமா வந்துடும் நாளைக்கு புத்தகத்துல உசுறு கண்டுபிடிச்சானோ. அங்க ஷெட் இருக்குதா, வந்து புடிச்சும் காலை புடிச்சு அடிப்பா, கொஞ்சம் உசுறு கொஞ்சம் கூட காலம் வாழுவோம். நானும் கொஞ்சம் கூட காலம் பிரசிடண்டா இருக்கிறேன். அவனுக்கு தேவாதான் வயசு போதேடா, பல்லு உடையுதேடா, இடுப்பு முள்ள சீவை இல்லையடா, காது முட்டை வலிக்குது, நீ சாக போறடா. எல்லாத்துக்கும் என்ன தேவைன்னா வாழணும். அதைத்தான் உலகத்துல பறக்கிறத விட விண்வெளி எல்லாத்தையும் விட மனுஷன் கண்டுபிடிக்கிறான், ட்ரை பண்றான். ஒரு தடவை ஒரு ஒழிச்சுட்டான், மறைச்சிட்டான், அதை கொண்டு போய் மறைச்சு ஒரு பக்கம் ஒழிச்சுட்டான். தேடி 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 பாக்குறான். என்றைக்கோ பிறந்த ரைனோசரஸை பத்தி பேசுறான்,
வண்ண வண்ண மீன்களை பத்தி பேசலாம். உசுரை பத்தி எல்லாம் மீன்கிறது உசுரால தானடா. மீன், முட்டை, கருவாடி எல்லாம். முட்டையை பாருங்களேன், வீட்டுல கொண்டு வைப்பீங்க, அடுப்பங்கரை பக்கத்துல வைங்க, உசுறு வருமா? ஒன்னில முட்டையா உடைச்சு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு வெள்ளை கரு வரும், வேற ஒன்னிக்காது. அதே முட்டை 21 நாள் ஒரு அடக்காக்குற கோழிக்கு வச்சா சொண்டு வருகுது, நெகம் வருகுது, சிறகு வருகுது, கால் வருது, சத்தம் வருகுது. இதுக்கு முன்னாடி வீட்டுல உள்ள முட்டையில சத்தம் வந்துச்சா? நைட்டுக்கு நைட் பப்பன்னு சத்தம் கேட்டுச்சா? 21 நாள் சூட்டுல வச்ச உடனே உசுரே இல்லாத முட்டைக்கு உசுறு வந்துச்சேப்பா. இதெல்லாம் உயிர் இல்லாத முட்டைக்கு உயிர் வந்துச்சு. விஞ்ஞானி பார்க்கிறான், ஓஹோ அந்த மாதிரி சுட வச்சா உசுறு வந்துருமோ, இதனை முட்டைக்கு உசுறு வருது, அப்படி அது மாதிரி சுட வைப்போமோ? டெட் பாடியை போய் சுட வச்சா அந்த மாதிரி உசுறு வருமா? வராது. நெல்லு அதை கொண்டு போய் போனீங்க, ஒரு குழியை தோண்டி போட்டா தண்ணி சூரிய வைப்போம் அப்படி எல்லாம் போட்டீங்கன்னா நெல்லு முளைக்குது. அது மாதிரி ஒரு மனுஷன் கொண்டு போய் போடுவோமா செத்தவனே? அதானே கபரு. கபருன்னா மனுஷன் அந்த மாதிரி ஒரு குழியை தோடுறோம், ஆளை கொண்டு போய் இறக்குறோம், தண்ணி வருது, மழை பெய்யுது, சூரிய வெப்பம் கிடைக்குது, இப்ப முளைச்சு வர்றான் வெளியே, காணாம போறான். நெல்ல போட்டா வருகிறது. அந்த பூமியில உள்ள அதிசயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்துல இந்த பூமியில எதை போட்டா அரைக்கும், எல்லாத்தையும் அரைச்சு சாம்பலாக்கிடும். நீங்க கொண்டு போய் ஊத்திய வித்து வீசுறீங்க, 10 நாளைக்கு கூட திரும்பி பாத்தீங்கன்னா ஊத்தி எல்லாம் கசகசன்னு சாப்பிடும், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும். இந்த பூமிக்கு வாய் இல்ல, இந்த பூமியில அவ்வளவு மிருகம் இருக்குது, அவ்வளவு சின்ன சின்ன புழுக்கள் இருக்குது. உங்களோட பல்ல கொண்டு போய் போட்டா பல்ல காணாம போயிடும், உங்களே கொண்டு போய் போட்டா காணாம போயிடும். பெரிய இரும்பு இருக்கிறா இல்லையா, ஒரு கோச்சியை கொண்டு போய் பூமி கடையில போடும். பூமி கடை என்ன, இந்த பக்கத்துல பார்த்து புத்தக ஸ்டேஷன் இருக்கலாம், எங்கேயாவது பழைய ஒரு கோச்சி அப்படி மேலதான் இருக்கும், அதுல இரும்ப காணல, காத்து தின்னு போயிடுச்சு, வந்து 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 மோந்து 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 எடுத்துட்டு போயிடுச்சு, காணல. பூமி கடையில கொண்டு போய் போட்டா இன்றைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பூமிகளை தேடி பாருங்க பார்ப்போம். அது ஷஹீதா இருந்தா நபிமார்களா இருந்தா தவிர மத்த இடத்துல சாப்பிடணும். நெல்ல போடுறீங்க, அல்லாஹ் சொல்றான் நெல்லு பூமி சாப்பிடுறாரு, அதையும் கொண்டு போய் சாப்பிட்டா நாம் பசியில தான். மாங்காய் விதைய போறோம், எல்லா மிருகமும் திரும்பி சாப்பிட இயலாது, இது சாப்பிட இயலாது, சாப்பிடுறதுக்கு அந்த பல்லு கொடுக்கணும். இரும்பு கொண்டு போய் போடுங்க, இரும்பு காணாம போயிடும். இரும்பு அவ்வளவு பிரம்மாண்டம் சாப்பிட இயலும்னா ஏப்பா நெல்ல சாப்பிடாது, இந்த பல்லால வச்ச நெல் உடைஞ்சிரும். ஆனா பல்ல கொண்டு போய் போறோம், பல்ல தின்னுது, நெல்ல தின்ன இயலாது. அந்த மாதிரி ஒரு அதிசயத்துல பூமிக்குள்ள இருக்குது. அந்த அதிசயத்துல அப்படி வருது. அப்ப உசுறு வருகுதே, அந்த இடத்துல ஏன் நெல்ல மத்த மிருகம் சாப்பிடல? இது எல்லாம் ஒரு பிளான். இது விளங்காது, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஒண்ணு எப்படி நான் மறுமையில பிறக்க வைப்பேன் தெரியுமா? செத்து போன நெல்ல கொண்டு போய் திண்டா பௌத்தா போகுது, அது வயிற்றுக்குள்ள இருந்து மரம் வளரல, அதே நெல்ல கொண்டு போய் பூமியில போட்டா முளைக்கிப்பாரு. அது மாதிரி நீ முளைப்ப மறுமையில நீ முளைப்பாய். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பூமியில அப்படி மனிதர்கள் இப்படி வருவார்கள் வெளியே, நீ முளைப்பட அப்படி ஒன்னு அப்படி எடுப்பா. கொஞ்சம் போய் நெல்ல பாத்தியா, பார்த்ததானே பூமிக்குள்ள தான் போச்சு, வெளியே வந்துச்சு தானே, இத மாதிரி உனக்கு உசுறு தருவேன். முட்டை சுமரா இருந்துச்சு, அது மாதிரி அந்த டெம்பரேச்சர் குறுக்கு போய் 10 கொண்டு போய் செத்தவன மேல போட்ட உசுறு வந்துருமா? அவனுக்கு வராது. இதுக்கு எப்படி உசுறு கொடுக்கறனோ அங்க அப்படி கொடுப்போம் உனக்கு, இங்க தரமாட்டேன். இங்க ஓ வாழ்க்கை பிடிச்சு. சகோதரர்களே, இந்த பள்ளிவாசல்ல இருந்து பேசுறோம் நானும் நீங்களும், பேசுற நானும் நீங்களும் எல்லா நாளும் பேசுவோமா? எல்லா நாளும் இந்த சபைக்கு வருவோமா? இன்னும் எங்களுடைய பேக்கேஜ் முடிவதற்கு எவ்வளவு நாள் இருக்கு, எத்தனை மாதங்கள் இருக்கிறது, எத்தனை வருஷம், எத்தனை நாள் தெரியாது. ஆனால் மறுபடி அல்லாஹ் மீதானையாக இந்த பூமிக்கு வரமாட்டோம் சகோதரர்கள். மறுபடி மறுமை அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார், இப்ராஹிம் நபி இருப்பார், நபிமார்கள் எல்லாம் இருப்பார்கள். அந்த ஒரு இடத்துக்கு தான் நானும் நீங்களும் சங்கமிப்போம் என்றால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இந்த மறுமைக்கான அடையாளத்தை ஏன் சொன்னார்கள் தெரியுமா? நினைத்து பார்க்கணும் என்றார்கள். மையத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் அக்ஸர் ஸிக்ர் ஹாதிமுல்லத்தா ஜஅனியல் மௌத் என்றார்கள். அடிக்கடி மையத்துகளுக்கு கலந்து கொள்ளுங்க. ஏன் சாப்பாடு தருவாங்களா? ஏன் கபருக்கு போனா ஏதாவது தருவாங்களா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போற மாப்பிள்ளையை சந்திக்கிறான், அங்க போனா பொண்ணு இருப்பா, சாப்பாடு தருவாங்க, அதுக்கு போறது ஓகே. கபர் பக்கத்துல ஏன் போன சாப்பாடு தருவாங்களா? மூத்தவர்கள் பேசுவாரா? இல்ல. அங்க போனது வேற ஒன்று இல்லையா? அல்லாஹ் இதே மண்ணில் இதே மாதிரி இடத்துல நானும் அடக்கம் செய்யப்படுவேன். இந்த உலகத்தில் எல்லோரும் இப்படி செய்வார்கள், இப்படி போய்விடுவார்கள். முன்னேறு சகோதரர்கள், இஸ்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி வாங்கி, இன்ன நபியே லா துஸ்மி மௌத்தாக்கும், இறந்தவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள் நபி,
மௌத்தா போனவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள், கேட்காது. நீங்கள் பேசுவது அவர்களுக்கு கேட்காது. ஆனால் அவர்கள் பேசுவார்கள், அவர்கள் பேசுவார்கள், நீங்கள் பேசுவீர்கள். நீங்கள் பேசுவது கேட்காது. அவர்கள் சொல்வார், அவசரமா கொண்டு போ, அதிகம் எழுதுவார்கள். ஆனால் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னார்கள், ஒன்றே ஒன்று கேட்கும் தெரியுமா? கபரில் கொண்டு போய் அடக்கம் செய்ததற்கு பிறகு நீங்கள் எல்லாம் அவரை விட்டு போவீர்களே, உங்களுடைய பாதணி சப்தம் கேட்கும். அவருக்கு ஒரு வீட்டில யாரும் இல்லாத ஒரு பிரதேசத்திலே தன்னந்தனியாக நீங்க இருக்க, 4 பேர் உங்களை சந்திக்க வந்து போவார்கள், உங்களை விட்டு விட்டு போவார்கள். என்ன கேட்கும்? தூரத்துக்கு அவர் தேய்ச்சி தேய்ச்சி நடக்கிற செருப்பு சத்தம். இந்த உலகத்தில் உங்களை கொண்டு போய் கபரில் போனதுக்கு பிறகு அவர்கள் போவார்களே, அந்த காலடி சப்தம், தூரமாக போவார்களே, அந்த சப்தத்தை எல்லாம் உங்களுக்கு கேட்க வைப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, தனியாக யாரும் இல்லை, யாரும் இல்லாத ஒரு இடத்திலே மன்னரையில் உங்களை விட்டு விட்டு போறார்களே, உணர்வு. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணர்வாக பேசினார்கள். கபர் பக்கத்தில் இருந்து அழுது விட்டு சொன்னார்கள், ஸஅத் பின் முஆதுடைய மையத்தை அடக்கம் செய்துவிட்டு, மக்களே சல்லுலகு தஸ்பீஹ், இப்பொழுது அவர் விசாரிக்கப்படுகிறார், அவர் மன உறுதிக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் மக்களே. அவருடைய மன உறுதி, அவர் இப்பொழுது கேள்வி கேட்கப்படுகிறார். சகோதரர்களே, நானும் நீங்களும் கபரிலே வைக்கப்பட்டார், யார் எனக்கும் உங்களுக்கும் துஆ கேட்க போறார்கள்? சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அமைந்து விட்டதா? எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் போட்டார்கள்? இந்த அடையாளம் ஒவ்வொன்றும் உன் கண் கலங்க செய்யணும். நீனும் கபருக்கு போன பிறகு அந்த மலக்குமார்கள் விசாரிப்பார் என்பதை நம்பணும். உன்னை விட்டு விட்டு அவருடைய பாதணி சப்தங்கள் எங்கேயோ போகும். ஒரு பெண்ணை விட்டு விட்டு அவருடைய கணவர் போவார், பிள்ளைகள் போவார்கள், வெறுமனே காலடி சப்தம் தான் கேட்கும், எழும்பி நடந்து வர முடியாது. எல்லோரும் உன்னை விட்டு விட்டு போவார்கள், மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் உனக்கு இந்த பூமியிலே வருமடா, அதற்கு பிறகுதான் மறுமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதையெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டார்கள் சகோதரர்களே. நம்புவதற்கு அல்லாஹ் வந்து அந்த மாதிரி நம்ப என்று வெறுமனே அல்லாஹ் கண்ணை கட்டி அனுப்பல. நம்புவதற்கு ஏராளம் லட்சம் கோடி சகோதரர்களே ஆதாரங்களை அல்லாஹ் விட்டு வைத்தான். எல்லாமே ஆதாரம். நான் சுவாசிப்பது ஆதாரம், பேசுவது ஆதாரம், புயல் அடிப்பது ஆதாரம், பார்ப்பது ஆதாரம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு விதமாக அல்லாஹ் கடைசி காலங்களில் பேச வைத்தார். அதுதான் இன்றைக்கு தலைப்பு. அடையாளம் போட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன அடையாளம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 6 விஷயங்கள் நடக்கும் வரை மறுமை வராது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 6 விடயங்கள் நடக்கும் வரை மறுமை என்றார்கள். என்ன 6 விடயம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை நீட்டி சொன்னார்கள், மாத்தி நான் மரணிப்பது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய மௌத் அதுதான் மறுமைக்கான முதல் அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டால், மரணம் வந்து விட்டால், அவர்கள் பேசாமல் போனால், அவர்கள் அந்த மக்களோடு சிரிக்காமல் நிப்பாட்டி விட்டால், அதுதான் மறுமைக்கான முதல் அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அவர்கள் பேசியதும் முஸ்லிம்தான் சகோதரர்களே. முதல் அடையாளம் போட்டார்கள், உயிரில் தான் போட்டார்கள். என் உயிரை இல்லாமல் போனால் அப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் மறுமை. நான் இருக்கும் வரைக்கும் தஜ்ஜால் வரமாட்டான், நான் இருக்கும் வரைக்கும் எதுவும் நடக்காது. என் உயிர் பிரிந்ததற்கு பிறகுதான் அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, அதுதான் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். அதுவும் அல்லாஹ் உஸூலத்தான் தொடர்புபடுத்துகிறார். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னார்கள். சில முன்னறிவிப்புகளை நான் சொல்லிக்கொண்டே பாருங்கள். ஒவ்வொன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். அடுத்த மையத்தோட ரசூலுல்லாஹ் தொடர்பாக்குறார்கள். உஹது மலை. சகோதரர்களே, மதீனாவுக்கு போனால் அழகான பள்ளிவாசல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பள்ளிவாசல். ஒரு கேட்ல இருந்து பார்த்தால் பிரம்மாண்டமான ஒரு காம்பீரமான ஒரு மலை, உஹது மலை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்லுவார் உஹது மலையை பற்றி, இந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும், இந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும், இத்தனை கீழாச்சங்கள், இத்தனை உஹது மலை அளவு என்று சொல்லுவார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் உஹதுக்கு மேல் ஏறி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, 3 தோழர்கள் இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உஹதுக்கு மேல் ஏறி நிற்கிறார்கள். திடீர் என்று ஒரு பூமி குலுக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் வலமைக்கு மாற்றமாக பூமிக்கு அடிக்கிறார்கள் காலால். உஹது மலையிலிருந்து அடித்தார்கள், காலால் அடிச்சதாக அந்த செய்தி வருகிறது. காலால் அடித்து விட்டு சொன்னார், உஹத் நீ அசையக்கூடாது, நீ அசையக்கூடாது. உன் மீது ஒரு நபி இருக்கிறேன், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், உன் மீது 2 ஷஹீதுகள் இருக்கிறது, அசையாது உஹது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கல்லோடைய மண்ணோட என்றைக்குமே பேச மாட்டார். அந்த மக்களை அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பழக்கினார். ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லை மோந்து கொள்வதற்கு என்ன போராட்டம் சகோதரர்களே.
உமர் பின் கத்தாப் அவர்கள் மோந்து விட்டு சொன்னார்கள் ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து, நீனும் ஒரு கல்லு தான். ரசூலுல்லாஹ் உன்னை மோந்தார்கள், நான் உன்னை மோந்தேன் என்றார்கள். அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை என்றார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை மோந்து விட்டு சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு ஆசை இருக்கும், கல்லு என்றால் கல்லு, அவ்வளவுதான் என்றார்கள். சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் பழக்கினார்கள். கல்லை தொட்டால் கல்லப்பா, இது மண் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் உஹது மலையில் அன்றைக்கு பேசியது வித்தியாசம். என்றைக்கும் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பேச மாட்டார். ஆனால் அன்றைக்கு என்ன சொல்ல, உஹதை அசைய கூடாது. உன் மீது ஒரு நபி இருக்கிறார், உன் மீது ஒரு சித்தீக் இருக்கிறார், உன் மீது 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். அன்பு சொல்லி அர்த்தம் என்ன? நான் ஒரு நபி, அபூபக்கர் அவர்கள் இருக்கிறார்கள், அவர் சித்தீக், உண்மையாளர், அவர் உண்மையாளர். உமர், அவர் உமர் பின் கத்தாப் என்று சொல்ல வேண்டும். அவருடைய பொசிஷனை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் ஷஹீதாவீர்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் ஷஹீதாவீர்கள். எந்த மாமாவாவது மருமகனை பார்த்து மருமகன் உங்களை கொல்லுவாங்க, என்ன மாமா பேசுறீங்கன்னு கேட்க மாட்டாரா? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு யார்? துன்னுரைன், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பிள்ளையை முடித்தார், அவங்க மௌத்தாகினாங்க, மறுபிள்ளையை முடித்தார். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து உள்ளவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். எப்பயோ உஹது மலைக்கு மேலே ஏறி சொன்னார்கள், மௌத்தாக அடுத்த நாள் இல்லை, அது நடக்கலன்னு வைங்க சகோதரர்கள். உயிரை பத்தி ஒன்று பேசலாம், எல்லாரும் மௌத்தா போகணும்னு எனக்கு முன்னறிவு செய்யலாம், அது பிள்ளையாக. நீங்க குத்தி கொலை செய்யப்படுவீங்க, உங்களை விரட்டி அடிப்பான், நீங்க மலேரியால போவீங்க, நீங்க கேன்சர்ல போவீங்க, சொல்ல இயலாது. நடக்காட்டி ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற நேரம், என்னை கொலை செய்ய மாட்டார்கள், நான் நபி, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். நபியே, அல்லாஹ் சொன்னார், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், நபியே மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், சாவடிக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், எனக்கு ஒன்றும் செய்ய இயலாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரை பார்த்து ஷஹீத் அல்லர், அவரை பார்த்து சித்திக் என்றார்கள். ஷஹீதுக்கு பிறகுதான் சகோதரி சித்திக், ஷஹீதுக்கு பிறகுதான் அந்தஸ்து. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து என்ன சொல்லணும், நீங்கள் ஷஹீத் அப்பா, ஷஹீத் ஆகிறதாக இருந்தால் ஷஹீத், அபூபக்கரே இல்லை நீங்கள் சித்திக். எப்படி துல்லியமாக இருக்கிறார், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து அவருடைய நண்பர், அவ்வளவு நெருக்கமானவர். சொன்னார் ஒரு இடத்திலே, அல்லாஹ் என்னை உச்ச நண்பனாக எடுத்து விட்டான், இல்லை என்றால் எனக்கு உச்ச நண்பன் அபூபக்கர் என்றார். அவ்வளவு நெருக்கம் சகோதரர்களே. எதுவும் பேச மாட்டார், எந்த கட்டத்திலையும் பேச மாட்டார். தன்னுடைய புள்ளி விஷயம் சொல்லுவதற்கு நிறைய வரலாறு இருக்கிறது அவரை பற்றி. அவ்வளவு அற்புதமானவர், அவ்வளவு சொன்னால் அவ்வளவு மனது, அந்த மாதிரியான ஒரு மனிதர் இந்த வாழ்வு நாளிலே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார், அபூபக்கர் நீங்கள் ஷஹீத் இல்லை, ஷஹீத் இல்லை என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்கள் சித்திக் என்றால் ஷஹீத் இல்லைன்னு அர்த்தம். ஷஹீதுக்கு பிறகுதான் அப்பா சித்திக், நீங்கள் சித்திக் என்றார்கள். உமரை பார்த்தால் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் உமர், உஹதுக்கு மேல் இருந்து கொண்டு. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். சகோதரர்களே, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 63 சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய மடியில் படுக்கிறார்கள், தலை கனக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத், உங்கள் எதவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லது கிளம்பிக்கும், உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் வருவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே மலக்குல் மௌத் வந்து அவருடைய உயிரை எடுத்து போனார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக மௌத்தா போனார்கள். சகோதரர்களே, ஹிஜ்ரி 11, ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு, அப்பொழுது அபூபக்கர் சித்திக் வயசு 63. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் அவருக்கு வயது 61 சகோதரர்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் உமர் பின் கத்தாப் வயசு 51 சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு அபூபக்கர் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு 63 வயசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த வயது அவருக்கு வந்துவிட்டது. ஆனால் அவர் காலத்தில் பிரம்மாண்டமான போராட்டம் சகோதரர்களே, அவ்வளவு பெரிய போராட்டம். ஜகாத் தரமாட்டோம் என்று சொல்லுகிற நேரம் எல்லோரும் சொன்னார்கள், இல்லை போராட்டம் செய்யணும் என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் துடிக்கிறார்கள். எல்லோரும் சொன்னார்கள், வேண்டாம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிற மதீனாவை காப்பாற்றணும், மதீனா பலமாக இல்லை, யாராவது வந்து பூந்தால் மதீனாவுடைய கோட்டை என்னாகும். அவர் சொன்னார், இல்லை, ஜகாத்தை மறுத்தவனுக்கும் எனக்கு மிக உறவு, என்னுடைய தோல் புஜங்களை அவர்கள் வெட்டி வீழ்த்தி துண்டாகினால் நான் தனியாக சரி போக போகிறேன் என்றார். நான் போராடுவேன். எப்படி ஜக்காத்தை தரமா இருப்பார்கள்? அப்படிப்பட்ட காலம் அந்த 2 வருஷம் போராட்டம். அந்த போராட்ட காலத்திலும் யாரும் அவரை கொல்லவில்லை சகோதரர்கள்,
கொல்லவில்லை. 63 வயது. அவர் சாதாரணமாக மௌத்தா போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நான் கேட்கிறேன், இதை விட ஊர்ஜிதம் தேவையா? ஆனால் ரசூலுல்லாஹ் ஒன்று என்று சொல்லவில்லை, சொல்லிக்கொண்டே போனார்கள். நேரம் இருக்கிற அளவுக்கு நான் சொல்கிறேன் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாதிரி ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு பிறக்கிறது. அபூபக்கர் அவர்கள் சித்திக் அப்பா ஷஹீத் இல்லை என்று ஊதுமலைக்கு மேல் ஏறி என்றைக்கோ சொன்னார்கள். அது நடக்கிறது கண்கூடாக. அவர் மூத்தா போகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த ஆட்சியாளர் இப்பொழுது உமர் பின் கத்தாபுக்கு வயசு 53 சகோதரர்கள், 53 வயது. ஹிஜ்ரி 23 வரைக்கும் 10 ஆண்டுகள் உருண்டோடுகிறது. பிரம்மாண்டமான ஆட்சி, பெரிய ஆட்சி. உலகத்தில் 3/2 சுருக்கி கொடுத்தான். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உமர் பின் கத்தாப் அவர்கள் உலகத்தை கொடுத்தான். அவர் எடுக்கவில்லை சகோதரர்கள். எல்லாம் தர்மம். அவருடைய ஆடையில் ஒட்டு போட்டு தான் அவர் வாழ்ந்தார். அல்லாஹ் வேணும், அல்லாஹ்வுடைய தூதர் வேணும், வேற எதுவும் தேவையில்லை என்றார். துடித்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வர்ணித்த ஆண்டு வந்துவிட்டது. எத்தனை வயசு? 63 வயசு அவருக்கு சகோதரர்களே, 63 வயசு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? ஹுதைஃபத்துல் யமான் என்ற ஒரு தோழருக்கு ரசூலுல்லாஹ் ரகசியம் சொன்னார்கள். ஹுதைஃபா, இது ரகசியம் என்றார்கள். இது ரகசியம் என்று சில விஷயங்கள் சொன்னார்கள். அதில் சில விஷயங்கள் இன்னையினால் முனாஃபிக் என்றார்கள். இதுல மாதிரி சில விஷயங்கள் சொன்னார்கள். அதே மாதிரி உமர் பின் கத்தாப் அவர்களை மறைத்து ரசூலுல்லாஹ் பேசினார்கள். என்ன தெரியுமா? ஃபித்னாவுடைய வாசல் உடைக்கப்படும் ஹுதைஃபா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் உமர் பின் கத்தாப் அவர்கள் அமீருல் முஃமினீன் அவர்கள் சபையில் உட்கார வைத்து ஃபித்னா சம்பந்தமாக கேட்கிறார்கள். ஹுதைஃபா, ஃபித்னாவுடைய வாசல் கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? ஒரு உடனே சொன்னார் அமீருல் முஃமினீன் அவர்களே, அந்த வாயில் உடைக்கப்படும். அமீருல் முஃமினீன் அவர் தலையை குனிந்தார். தெரியும் அந்த வாயில் உமர் பின் கத்தாப், அது உடைக்கப்படும். அவர் திருப்பி கேட்டார், திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? உடைக்கப்படும். அவ்வளவுதான் சகோதரர்களே, அது திறக்கப்படாது. அவர் கொலை செய்யப்படுவார் என்று ஒரு வழியால் ஹுதைஃபத்துல் யமான் வழியாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தார்கள். இன்னொரு வழி ஊது யுத்தம், ஊது மலையில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள். அவர் எதிர்பார்த்தார். அல்லாஹ்வுடைய தூதர் போய் சொல்ல மாட்டார். அவர் நாமசைத்து எதை பேசியிருந்தாலும் உண்மை உண்மை. அந்த கபரில் நடப்பது உண்மை, மறுமையில் நடப்பது உண்மை. நானும் நீங்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வை சந்திப்பது உண்மை. அவர் அப்படி உறுதியாக நம்பியதனால் தான் சகோதரர்களே, ஒரு திர்ஹமும் வேண்டாம், ஒரு தீனாரும் வேண்டாம், அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டும் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. வேற எதுவும் வேண்டாம். எல்லா பொற்காசிகளும் கண் முன்னாடி இருக்க இந்த உமர் ஏழ்மையை விரும்புகிறார் என்று ஏன் சொன்னார்? நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் படித்தது அதைத்தான் என்றார். நான் அதைத்தான் படித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு அதை சொல்லி தந்தார். 10 ஆண்டுகள் ஒரு ஊழல் கிடையாது சகோதரர்களே. அள்ளி பேசினார்கள். அப்படி நம்பினார்கள். எதிர்பார்த்தார்கள், யார் என்னை கொலை செய்வார்? சுபஹு நேரம். ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் பார்க்கலாம். அமீருல் முஃமினீன் வளமையாக பள்ளிவாசலுக்கு வருவார்கள். அல்லாஹ் அக்பர். சுபஹ் ஆகினால் எங்களை மாதிரி லைட் இல்லை சகோதரர்களே, அந்த வெளிச்சத்தில் தான் வர வேண்டும். எதுவும் இல்லை. அமீருல் முஃமினீன் அப்படி வருவார் பள்ளிவாசலுக்கு தொழுகைப்பதற்காக. அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரும் கட்டிவிட்டார். மக்கள் எல்லாம் வரிசையாக இருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவையும் ஓதிவிட்டார் சகோதரர்களே. எல்லோரும் பின்னாடி இருந்து உமர் பின் கத்தாபுடைய குரலை கேட்டு விட்டார்கள். திடீர் என்று சஃப்பு பிளந்து கொண்டு அபூலுலு ஃபைரூஸ் என்பவர் ஓடி வருகிறான். சஃப்பை பிளக்கிறான், பிளந்து குத்துறான் பின்னாடி. அப்படி சாஞ்சி கீழே விழுகிறார்கள். அக்கறியல் கல் ஒரு நாயினை கடித்து விட்டது. ஓட பார்க்கிறார். அமீருல் முஃமினீன் திரும்பி கேட்கிறார், யார் அவன்? உடனே சொல்றார் அமீருல் முஃமினீன் அவர்களே, ஒரு அடிமை இந்த மதீனாவுக்குள் அனுமதி கேட்டானே, யாருக்கு வரையலாம்? மதீனா ஹை செக்யூரிட்டி ஜோன், வரையலாமல் தடுத்திருந்தார்கள். நீங்கள் பாவம் என்று கொடுத்தீர்கள், பரவாயில்லை வரட்டும் என்று அவன் தான் அவன். அந்த காலத்து மக்கள் குர்னூஸ் என்ற ஒன்றை அணிந்திருந்தார்கள். இரும்பு தொப்பி போர்க்களத்துக்கு போற அதால் தூக்கி வீசுவார்கள். தலையில் போட்டு தொப்பியால் தூக்கி வீசுற நேரம் அபூலுலு ஃபைரூஸ் என்பவன், எல்லாரும் தொப்பி போட்டு நினைச்சாங்க, போட்டார்கள், போடாமல் விழுந்தார்கள். அன்பு சகோதரர்களே, அதால் தூக்கி வீசினார்கள். வீசுகிற நேரம் அவன் நினைச்சா நான் மாட்டிட்டேன். உடனே அந்த கத்தியால் குத்தி செத்து போயிட்டான். அமீருல் முஃமினீன் அவர்கள் 3 நாட்கள் சகோதரர்களே, அது மிகவும் சோகமான வரலாறு. வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கப்படுகிறது. அவருடைய ரத்தம் ஓடுது. பாலை குடித்து பார்க்கிறார் சகோதரர்களே. 2 நாளங்கள் இருக்கிறது. சுவாச நாளம், சாப்பாடு போற நாளம். அது வெட்டிப்பட்டால் சாப்பிட்டது இங்கால் வந்துடும் சகோதரர்கள். பாலை குடிக்கிறார். இந்த நாளத்தால் வெள்ளையாக வருகிறது சகோதரர்கள். குடித்து பார்க்கிற வெள்ளையாக வருகிறது, வெட்டிப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரிகிறது என்னவோ நடக்கிறது, நான் மூத்தாக போறேன்.
உடனே தன்னுடைய மகன் அப்துல்லாவை கூப்பிடுறார். யா அப்துல்லா, அப்துல்லாவை இங்க வான்றார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் கேட்கணும், உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்கள்ட்ட போய் கேட்கணும். உமர் மௌத்தாகினார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்த இடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் அவங்க வாப்பா அவங்க கணவர் அடக்கம் செய்யப்படலாம். அந்த இடத்தை உமருக்கு விட்டு தரலாமான்னு கேளு. உமர் யார் சர்வாதிகாரி சொல்றது, யார்கிட்ட ஒண்ணும் கேட்க தேவையில்லை. நோ ஒப்போசிஷன் இல்லை. அவர் எடுத்தால் முடிவு. அடக்கத்தை பாருங்கள். கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய பொண்டாட்டி வீட்டுக்கு அனுப்புற விதமே தனி சகோதரர்களே. அப்துல் தண்ணி இங்க ரத்தம் ஓடுது. மகனை கூப்பிட்டு சொல்ற, மகன் வீட்டுக்கு போய் கதவை தட்டி சலாம் சொல் என்றார். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒழுக்கம் சகோதரர்களே. மகனை எப்படி அனுப்புறார் என்றால் போய் சலாம். அப்துல்லா இப்னு உமர் யார்? அவர் யார்? அவர் ரசூலுல்லாஹ்வை அனுமதியாக பின்பற்றினவர். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சிறுநீர் கழிக்க உட்கார்ந்தார். அவருக்கு சிறுநீர் கழிக்க வராவிட்டாலும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து எழும்பக்கூடிய அவ்வளவு அற்புதமானவர். அவரிடம் போய் சொல்றார், போய் கதவை தட்டி முதலில் சலாம் சொல்லு. இங்கே வாப்பா சக்கராத்திலே சொல்லிக் கொடுக்கிற பாடம் சகோதரர்களே. போய் தட்டி சலாம் சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இப்படித்தான் நிலப்பாடு. உடனே அவர் சொல்றாங்க அழுதுட்டு, அது எனக்கு இல்லை, அது உமருக்கு தான் என்றார்கள். அந்த இடம் உமருக்கு தான். இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். நபவியிலே 3 கபர்கள் சகோதரர்கள். நபவியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை நீங்கள் சந்திக்க போகிற நேரம், தரிசிக்க போகிற நேரம் 3 கபர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் அவர்கள், உமர் பின் கத்தாப், அந்த 3 இடம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அமீருல் முஃமினீன் அவர்கள் அப்துல்லாவை கூப்பிட்டு, அவர்கள் மட்டும் விருப்பம் இல்லை என்றார். அப்துல்லா, என்னை கொண்டு போய் ஜன்னத்துல் பக்கீல் அடைக்க, பொதுமையாக அடைக்க. அவர்கள் விருப்பம் என்றால் மட்டும்தான். 3வது நாள் கடுமையான வருத்தம். உமர் பின் கத்தாப் அவர்கள் மரணிக்க போறார்கள். அந்த நேரம் மறுபடி கூப்பிடுறார், யா அப்துல்லா, என் அருமை மகனே. அப்துல்லாவை கூப்பிட்டு சொல்றார், மறுபடி ஆயிஷா நாயகி வீட்டுக்கு போய் என்னை அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி கேட்கணும். விருப்பம் என்றால் மட்டும்தான் அடக்கம் செய்யணும், இல்லை என்றால் பொதுமையவாடிக்கு போனோம். சொன்ன மாதிரி அவர் மூத்தா போறார். கேட்டு விட்டு அடக்கம் செய்கிறார்கள். சகோதரர்களே, அந்த இடத்தில் 3வரும் 63 வயது. அல்லாஹ் அக்பர். நான் கேட்கிறேன், உங்களுக்கு இதை விட தெளிவான சான்று வேணுமா? பெருமானார் மரணித்து 12 ஆண்டுகள் ஓடிவிட்டது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்கு உஹது மலைக்கு மேல் ஏறி சொன்னார்களே, உமர் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்று, சொன்ன மாதிரி கொலை செய்யப்பட்டார். அப்படி என்றால் இது நடந்தால் எதை சொல்லவே இயலாதோ, அபூபக்கர் நீங்கள் நோமல் மையில் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீங்க என்று பிரிச்சு சொன்னார்கள் என்றால், எது சொல்லவே இயலாதோ அதை அடித்து சொன்னால், அது பிழையாக இருந்தால் நானும் நீங்கள் இஸ்லாத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை, கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை, லட்ச லட்சமா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எதற்கு தியாகம், எதற்கு 5 வக்த் தொழுவாய்? அது நடந்தால் சகோதரர்களை வல்லாஹி சொல்கிறேன், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பிடித்து கேட்பான். மறுமையிலே அதிபயங்கரமான அந்த நாள். நானும் நீங்களும் சுகமாக இருக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக இருக்கணுமா? இது எல்லாம் சரியான முறையில் நம்பி இந்த வாழ்க்கையை மாற்ற. அடுத்ததாக ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு உமர் பின் கத்தாப் வாழ்ந்தது 10 ஆண்டு, இவர் வாழ்ந்தது 12 ஆண்டுகள் ஆட்சியில். ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு உஸ்மான் பின் அஃபான் வயசாக 81 சகோதரர்கள். தாடி நீண்டு விட்டது. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். ஒரு கிளர்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய ஆட்சியில நிறைய ஆளுநர்கள் நியமிக்கிறாங்க. குடும்பத்தாரை தான் ஆளுநராக நியமித்தார்கள் ஒரு வதந்தி. இதனால ஹஜ்ஜிக்கு போய் வர்றவர்கள் உடனே உஸ்மான் பின் அஃபானுடைய வீட்டை முற்றுகையிட்டார்கள். இது என்ன அநீதி, இது என்ன நியாயமில்லாத தன்மை சகோதரர்களே. இப்படி போலியான பிரச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மர்மம் அப்படி செய்வாரா? ஒரு நாளும் இல்லை சகோதரர்களே. எவ்வளவு தர்மம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு தர்மம் செய்தவர். உஸ்மான் பின் அஃபான் வீட்டில் இருக்க வீட்டு கூரையை பிளந்து கொண்டு வருவார். தாடியை பிடித்து இழுத்தார். என்ன சொல்லுகிறார் உஸ்மான்? மனைவியுடைய கையை வெட்டி கொண்டு வந்து காட்டினார். கைப்பார். அவருக்கு தெரியும் 81 வயது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? உஸ்மான், நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். நடக்கணும் சகோதரர்களே. குத்துறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார். 81 வயதாகியும் மலக்குல் மௌத் அதுக்கு குத்துவதற்கு முன்னாடி அவரை பிடிங்கி எடுக்கவில்லை. ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். ரசூலுல்லாஹ் தேவையில்லாம பேச மாட்டாங்க, தேவையில்லாத எதுவும் பேச மாட்டாங்க. தேவையாக இருந்தால் தான் பேசுவாங்க. எதுக்கப்போ ஒரு ஆள் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி நீங்க குத்தி கொலை செய்யப்படுவீங்க எதுக்கு சொல்லுங்க? அலுவலகத்துக்கா? அவரை கவலை உண்டாக்க இல்லை. அடையாளம் இது, இது அடையாளம். அவர் உண்மையான நபி என்பதற்கு அடையாளம். உஸ்மான், நீங்கள் கொலை செய்யப்படாவிட்டால்
அந்த நபித்துவத்தில் எனக்கும் உங்களுக்கும் சந்தேகம் வரும். அல்லாஹ் அக்பர். நஊது பில்லாஹி மின்ஹா. நீங்கள் கொலை செய்யப்படுகின்ற மர்மமனை பார்த்து எந்த மாமாவுக்கு சொல்லலாம்? எந்த மாமாவுக்கு நெஞ்சில அந்த மாதிரி ஒரு துணிச்சல் இருக்கும்? நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் உஸ்மான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 24 ஆண்டுகள் ஓடிவிட்டது. சகோதரர்களை, 24 ஆண்டுகள் லேசிப்பட்ட காலம் இல்லை. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்கோ உஹது மலைக்கு மேல் ஏறி சொன்னது நடக்கிறது. சகோதரர்களே, இது மட்டுமா? இப்படி நிறைய சகோதரர்களே, தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ஓடி வருகிறார். பெருமானார் மிம்பரிலே நடந்து வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார், இவர் என்னுடைய உம்மத்தை சேர்த்து வைப்பார். இவர் என்னுடைய உம்மத்தை சேர்த்து வைப்பார். இவர் ஒரு தலைவர் ஆகுவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சேர்த்து வைக்கிறத பத்தி பேசவே இயலாது. ஏன் பேசல தெரியுமா? பெருமானாருக்கு 3 ஆம்பளை பிள்ளை, அப்துல்லா, காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். இந்த 3 ஆம்பளை பிள்ளை சின்ன வயசுலயே மூத்தா போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பிள்ளை இப்ராஹிம். மாரியத்தில் கிபித்தியா என்ற பெண்மணிக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமணத்துக்கு பிறகு கடைசியா கிடைக்கிற புள்ள ஆம்பளை புள்ள இப்ராஹிம் என்று பேர் வைக்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி மாதிரி வரணும். அப்படி ஆசை வைத்தார்கள் ஆண் பிள்ளை மீது. அந்த புள்ள சரியாக 18 மாசம் சகோதரர்கள், 1.5 வருஷம் மூச்சு திணறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கண் கலங்கி கண்ணீர் ஓடுது, சூரிய கரணை ஏற்படுது. சஹாபாக்கள் பேச ஆரம்பிச்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய புள்ள, அதுக்காக வானமே துக்காச்சு நிக்குது. கையில மையத்து சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் கையில மையத்து. எந்த வாப்பாவது மையத்தை கையில வச்சு பயான் பண்ணுவாரா? இவ்வளவு நாள் பயான் பண்ணது போது என்னையாவது செஞ்சு தொடங்கடா இவ்வளவு சொல்லுவார். ஒரு கல்யாண வீட்டிலே பிள்ளையை தடுக்க மாட்டோம். மையத்தை வைத்துக் கொண்டு சொல்ல பொய் சொல்லாதீர்கள் மக்களே, பொய் சொல்லாதீர்கள். இந்த வானம் இன்றைக்கு துக்கம் அனுஷ்ட நிற்கிற இதே சூரிய கிரணம் அந்தந்த காலங்களுக்கு இது வரும். என் பிள்ளையுடைய மரணத்துக்கு இல்லை. இதை வந்தால் 3 விஷயங்கள் செய்து கொள்ளுங்கள். துஆ செய்யுங்கள், தொழுவுங்கள், தர்மம் செய்யுங்கள். தெளிவான அந்த ஹதீஸ் அந்த நேரத்தில் வந்தது சகோதரர்களே. சூரிய கிரணம் வந்தால் தொழுகிறோம், தர்மம் பண்றோம், துஆ செய்யணும், அப்ப வந்தது சகோதரர்களே. அந்த மாதிரி அந்த நேரத்திலே பெருமானார் தெளிவாக இருந்தார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ஆம்பளுக்குள்ளேயும் மௌத்து. அப்படி ஒரு மௌத்து சின்ன வயசுலயே, 1 வயசு 1.5 வயசு 2 வயசுல பிள்ளைகள் மௌத்தா இருந்தா, யாராவது ஒரு ஆம்பளை பிள்ளையை காட்டி இவர் பெருசாகுவாரு, இவர் வந்து சமுதாயத்தை சேர்த்து வைப்பாருன்னா சிரிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு கேள்வி பண்றார்கள். அந்த சமயத்தில் தான் பேர குழந்தை ஹசனை தூக்கி வளர்க்கிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அபூதாவில் ஹதீஸ் பார்க்கலாம் என்று சொன்னார்கள், என்னுடைய பேரன் இந்த சமுதாயத்தில் தலைவனாகுவான், இந்த உம்மத்தை சேர்த்து வைப்பார். அர்த்தம், பெருமானார் பேசுற நேரம் சஹாபாக்களுக்கு விளங்கலை, இந்த உம்மத்தை சேர்ப்பாரா? நாங்க பிரியவே இல்லையே, முஹாஜிர் அன்சார் எல்லாம் ஒத்துமையா இருக்கிறோமே, எங்களுக்குள்ள சண்டையே இல்லை. சண்டை வரும், அதான் அர்த்தம். சண்டை வரும். சேர்த்து வைக்கணும்னா சும்மா இருக்கிறவங்க சேர்த்து வைக்கிறாரு, பிரிஞ்ச 2 பேரும் சேர்த்து வைக்கணும். சண்டை வரும் என்றார்கள். எப்படி சொன்னாருன்னா, இவர் என்ன சேர்த்து வைப்பார், என் பேர குழந்தை தலைவராக இருப்பார். சேர்த்து வைக்கிறது சும்மா சேர்த்து வைக்கலாமா? தலைவராக இருந்தாலும் சேர்த்து வைக்கலாம். அவ்வளவு காலம் ஒரு வாழ்வாருக்கு பின்னாடி இருக்கு. அர்த்தம் என்ன? அவ்வளவு காலம் சேர்த்து வைக்கிறதுக்கு இப்ப சேர்த்து வைக்கிறோமா? நாம் மௌத்தான பிறகு என் பேர குழந்தை வாழ்வார், அதுக்கு பிறகு அவர் மிச்ச காலம் வாழ்வார், அப்புறம் சேர்த்து வைப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த புள்ளையும் வாழல சகோதரர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே போய்விட்டார்கள். கடைசியாக ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 6 மாசத்துக்கு மரணித்தார்கள். அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் அவ்வளவுதான். அவ்வளவு வேகமாக அல்லாஹ் அவங்களை எடுத்து விட்டார். அல்லாஹ் அலம் சகோதரர்களே. ஆனால் தன்னுடைய பேரனை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி இவருடைய உம்மா ஃபாத்திமா நாயகி 6 மாசத்துக்கு மௌத்தா போறாங்க. அவங்கள புள்ளதான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை காட்டி சொன்னார்கள், இவ்வளவு காலம் வாழ்வார்கள், எவ்வளவு காலம் உம்மத்து பிரிஞ்ச பிறகு சேர்க்கிற காலம் வரைக்கும் வாழ்வார். சகோதரி, இது பிழையானால் நானும் நீங்கள் மறுமையை பற்றி சந்தேகப்படலாம். அது பிழையானால் சகோதரர்களை என்ன ஆச்சரியம், அந்த காலத்துல புள்ள வாழ்வது சொல்ல வைக்கிறார். அவ்வளவு வேகமாக மௌத்தாவார். 10 புள்ள பெத்தெடுத்தா, இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெத்தெடுத்த பிள்ளைகள் ஒரு வீட்டுல எந்த உம்மட்ட போய் கேட்டா 2 புள்ள மௌத்து, குறைஞ்சது 1 புள்ள மௌத்து. பெத்தெடுத்த பிள்ளைகள் உண்ட பயன்படுத்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளவுக்கு டெக்னாலஜி இல்லை சகோதரர்கள். அந்த இன்ஜெக்ஷன் இந்த இன்ஜெக்ஷன் அது இல்லை. அவ்வளவு நிறைய பிள்ளைகள் மௌத்தா போயிருவாங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு மௌத்தா போறாங்கதான், அப்படி இல்லாம இன்னைக்கு ஆக்சிடென்டா மௌத்தா போறாங்க, வேற மாதிரி. சகோதரர்களே, அந்த பிள்ளை அசங்களை பார்த்து சொன்னார்கள், இப்படி நடக்கும் என்று சொன்னது மாதிரி. சகோதரர்களே, ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு
அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அது வேறு. அதுக்கு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தால் அது வேறு. அதுக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றார். அந்த நேரம் உம்மத்து இரண்டாக பிரிந்திருந்தது. எகிப்து, அதாவது சிரியாவிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி, இந்த பக்கம் அலி பின் அபீ தாலிபுடைய ஆட்சி. ரெண்டுமே கடுமையான போராட்டம். அந்த போராட்டத்தை சொல்வதற்கு நேரங்களே பிரம்மாண்டமான யுத்தம். அந்த ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு சிஃபின், அதாவது சிஃபின் என்ற ஒரு யுத்தம் நடக்கிறது சகோதரர்களே. 1.5 லட்சம் பேர் இந்த பக்கம், 1.5 லட்சம் பேர் அந்த பக்கம். முஸ்லிம்கள் சண்டை பிடித்தார்கள். முஸ்லிம்கள் போராடிய யுத்தம் ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு நடக்கிறது. அப்படி என்றால் அவ்வளவு மக்கள் இருந்தார்கள். முஸ்லிம்கள் 2 அணியாக பிரிந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 70,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு போராட்டம். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பெருமானாருடைய ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை சொன்னார்கள். அவரை போராட்டத்துக்கு கூப்பிடுற நேரம் அபூ மூஸா அல்-அஷ்அரி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே கடைசி அரஃபாவுடைய பேரிலே என்ன சொன்னார்கள்? லா தர்ஜு பஅதி குஃபார் ரிகாப பாதிக்கும் பாதா. உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்து குஃபார்களாக காஃபிர்களாக மாறாதீர்கள். அவர் சொன்னார், முஸ்லிமுக்கு எதிராக ஒரு ஈக்கள் குச்சியும் தூக்க மாட்டேன் என்றார். அந்த அளவுக்கு ஒரு சில முஸ்லிம்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் பல யுத்தங்கள் நடக்கிறது. இந்த மாதிரி கடுமையாக நடக்கிற நேரம் தான் அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார். ஆட்சிக்கு வந்தார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. 6 மாசம் ஆட்சி. ஒரு போர்க்களத்துக்கு எடுத்துட்டு போறார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சண்டை பிடிப்பதற்கு. எடுத்துட்டு போற நேரம் கூட்டத்துள்ளேயே பிரச்சனை. உடனே திரும்பி பார்த்து சொன்னார், இந்த குரூப்போட போய் என் சகோதரர் முஆவியா ஒரு ஆட்சியில் இருக்கணும், 2 இருக்க இயலாது, கலீஃபா ஒன்றுதான். அதனால் தான் அந்த போராட்டம். போற நேரம் சண்டை இதுக்குள்ள. உடனே திரும்பி சொன்னார் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள். உடனே கடிதம் எழுதினார், ராஜினாமா கடிதம். நான் இதுக்கு பிறகு ஆட்சியாளர் இல்லை, நான் விட்டு தருகிறேன். முஆவியா உங்களுக்கு தான் ஆட்சி. அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்கு மிம்பரில் இருக்கிற நேரம், சின்ன மதரை நடந்து கொண்டு வருகிற நேரம், என் பேர குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள், இவர் உம்மத்தை சேர்த்து வைப்பார் என்று சொன்னார்களே, அது கண்கூடாக நடக்கும். அவ்வளவு காலம் அவர் வாழுகிறார், அவ்வளவு காலம் அவர் இருந்தார், அவர் ஆட்சியிலே அமர்த்தப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரனாச்சு. நான் எப்படி முஆவியாவுக்கு விட்டுக் கொடுப்பது? நான் இல்லையா ரசூலுல்லாஹ்வுடைய பேரன்? முஆவியா அபூ சுஃபியானுடைய மகன், அவருக்கு நான் விட்டுக் கொடுப்பதா? அப்படி அவர் நினைக்கவே இல்லை. பேரனா இல்லை, ஒத்துமை வேண்டும், ஆட்சியை விட்டுக் கொடுக்கிறேன், ஆட்சியே கொடுக்கிறேன். முஆவியா நீங்கள் செய்யுங்கள் ஆட்சி, உங்களுக்கு இதுக்கு பிறகு உங்கள் ஆட்சியிலே நான் ஒரு குடிமகன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் வாய் அசைத்து பேசிய வார்த்தைகளை உண்மைப்படுத்துகிறீர்கள். 1 2 இல்ல சகோதரர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். பாபுல் ஃபித்ன் என்று புகாரில் பாடம் இருக்கிறது, எடுத்து படியுங்கள். இப்படி நிறைய இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல எடுத்து படியுங்கள். 1 2 அல்ல சகோதரர்களே, ஏராளமான செய்தி, ஏராளமான போர்க்களங்கள், ஏராளம். இந்த யுகம் வரைக்கும் அடையாளம் போட்டார்கள் சொல்லலாம். பலஸ்தீன யுத்தத்தை சொன்னார்கள், 6 அடையாளங்கள் சொன்னார்கள் சொல்லலாம். நான் மௌத்தாக வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்றார். சகோதரர்களே, பைத்துல் மக்தஸ் ஏன் வெற்றி கொள்ளப்படணும்? பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களுக்கு யகூதிகளுக்கு மத்தியிலே பிரம்மாண்டமான யுத்தம் நடக்கும் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரம்மாண்டமான யுத்தம் நடக்கும். பைத்துல் மக்தஸ் இன்றைக்கு போராட்ட களத்தில் சகோதரர்களே, யகூதிகள் முஸ்லிம்களும் சண்டை பிடிக்கிறார்கள். அந்த போராட்டம் முடியணும் சகோதரர்களே. என்றால் ஹதீஸ்களை நீங்கள் படித்து பாருங்கள். இமாம் மஹதி எங்கே இறங்குவார்? கான்ஸ்டான்டினோப்பிள், அதாவது சிரியாவில் வெள்ளை மினாரா கட்டப்படும் என்றார். வெள்ளை மினாராவில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்குவார் என்றார். வெள்ளை இன்றைக்கு சிரியாவில் வெள்ளை மினாரா இருக்கிறது, அல்லாஹ் ஆலம். அதுதான் அந்த வெள்ளை மினாராக தெரியும். பெருமானாருக்கு பிறகு கட்டப்பட்டது ஒரு வெள்ளை மினாரா, பைத்துல் அபியல், அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் மெப்பை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஒவ்வொரு இடத்தையும் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்வதற்கு நேரங்களில் இப்படி நிறைய உயிரை பற்றி பேசுவதற்கு இருக்கிறது. நான் தொட்டு காட்டுகிறேன் சகோதரர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இஸ்பஹான் என்ற ஊரை காட்டினார்கள். அது எங்க இருக்கு? அஸ்பஹான். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸை பார்க்கலாம் சகோதரர்கள். இஸ்பஹானில் இருந்து தஜ்ஜால் வெளியே வருவான் என்றார்கள். பச்சை ஆடைகளோடு அங்கே இருந்து 10,000 அல்லது 1,00,000 எனக்கு ஞாபகம் இல்லை சகோதரர்களே. அவ்வளவு யகூதிகள் அங்கிருந்து வெளியே வருவார்கள். 1,00,000 வைங்கள். அவ்வளவு யகூதிகள் அந்த தஜ்ஜாலை பின்தொடர்ந்து வருவான். அந்த கைலசான் என்ற பச்சை ஆடை அணிந்திருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது? ஈராக்கில் உள்ள அஸ்பஹான். இன்றைக்கு வீட்டுக்கு போய் www.isfahan அடிங்கள் சகோதரரை, கூகுளை தேடி பாருங்கள், உங்களுக்கு வந்து விழும். என்ன விழும் சகோதரர்களே? இஸ்பஹான் என்ற ஊர் ஈராக்கிலே. அது யகூதிகளுடைய கோட்டை. ஒரு முஸ்லிமும் இல்லை, யாரும் இல்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான கோட்டை. அதனுடைய பேர் அன்று அஸ்பஹான். ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொன்னது அஸ்பஹான். இப்பொழுது அதனுடைய பேர் இஸ்பஹான். இஸ்பஹானிலே யகூதிகள் இருக்கிறார்கள் சகோதரர்களே.
அவர்கள் இன்றைக்கு அங்கே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அங்கே தஜ்ஜால் வருவான் என்றார்கள். இவர்கள் தான் தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள் என்றார். அஹ்மது நஜாத் யஹூதிகளோடு மிகப்பெரும் எட்டைக்காம் சகோதரர்களே, நீங்கள் போனால் அந்த வெப்சைட்டில் அவர் கை கொடுத்து கொண்டு ரவுண்ட் டேபிளில் யஹூதிகளோடு இருப்பதை உங்களுக்கு பார்க்கலாம் சகோதரர்களே. அது ஈரான்ல சகோதரர்களே முஸ்லிம்களுக்கு இடமில்லை, சுன்னிகளுக்கு இடமில்லை. அந்த அளவுக்கு எதிர்ப்பு, அந்த அளவுக்கு சுன்னிகளை வெட்டி வைத்து ஷியாக்கள் தான் இருக்கிறார்கள். அதை சிலர்கள் சகோதரர்கள் வெட்கமாக இருக்கிறது. இலங்கை முஸ்லிம் வானொலி சேவையிலே ஈரானிய இஸ்லாமிய குடியரசு சுப்ஹானல்லாஹ், அவன் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்தவர்கள். அவர்களை பற்றி பேச முடியாது, அவ்வளவு மோசமானவர்கள். மைசிருக்கும் இந்த உம்மத்திலே ஆக முகப்பெரும் ஃபித்னாக்காரர்கள் ஷியாக்கள் என்று சொல்பவர்கள், அவர்கள் அவ்வளவு மோசமானவர்கள். அவர்களை பார்த்து ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் குமேனியின் சலாத்தை உங்களுக்கு எத்தி வைக்கிறது. போன ஹஜ்ஜிலே ஒருத்தன் வந்து ஹஜ் வழிகாட்டி செய்கிறான். இலங்கை முஸ்லிம் வானொலி சேவையிலே அவன் தான் ஹஜ் வழிகாட்டி செய்ய போறான். நமூது பில்லாஹி மின்னா. சகோதரர்கள், இதுதான் ஜனாதிபதியிடம் இருந்து இந்த தடவை அரணி மாளிகையில ஒரு இஃப்தார் நடக்கிறது. யாரு பாங்கு சுரத்துக்கு வந்தது, யாரு குர்ஆன் ஓத வந்தது? சகோதரர்களே, ஷியா. இந்த நாட்டின் தலைவர்களோடு பக்கத்தில் இருக்க ஹுப்பூர், இந்த ஹுப்பூர் அவருடைய கூட்டம் ஷியாக்களை தான் முன்னாடி கொண்டு வந்தது. யார் ஷியாக்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்து காஃபிர் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹி மின்னா. ஆயிஷா நாயை பார்த்து விபச்சாரி என்றார். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் பார்க்க முடியுமா சகோதரர்களே? சுன்னி சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த முஸ்லிம் சமுதாயம் அலரி மாளிகையிலே நீங்கள் எல்லாம் லைவ் பார்த்திருப்பீர்கள். யார் குர்ஆன் ஓதியது? ஷியா. குமேனியுடைய சலாம் எங்களுக்கு இருக்கு. அந்த மோசமானவனுடைய சலாம் எனக்கு சகோதரர்களே, இந்த நாட்டிலே ஷியாவுடைய அடித்தளம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. வாழச்சேனைக்கு போய் பாருங்கள், புலம்பெயர்களை போய் பாருங்கள். 227 நபர்கள் ஸ்காலர்ஷிப் கிடைச்சு ஈரானுக்கு போனார்கள். யார்? எங்களோட பிறந்து இலங்கையில் வாழ்ந்த மதரசாக்கள் படித்த 2 மௌலைமார்கள் அனுப்பி வைத்தது சகோதரர்களே. அவ்வளவு மோசமான ஒரு காலம் வரப்போகிறது. ரொம்ப பிரம்மாண்டமான சண்டை வரப்போகிறது. ஷியாக்கள் லேசிப்பட்டவர்கள் அல்ல, சுன்னிகளை தேடி தேடி கொள்வார்கள். பாகிஸ்தானில் நடப்பது என்ன சகோதரர்களே? அப்பாவி முஸ்லிம்களை கொலை செய்யக்கூடிய மகா கெட்டவர்கள். அந்த ஷியாக்கள் யஹூதிகளோடு இப்படி சகோதரர்கள் சுன்னிகளை வெட்டுவார்கள். அல்லாஹு அக்பர். ஹரமைன், புனிதமான ஹரம் ஷரீஃப் சகோதரர்களே, நபவி பள்ளிவாசலுக்கு போய் பாருங்கள். வெள்ளிக்கிழமை ராவு வந்தால் சகோதரர்களை போலீசார் போட்டு அப்படியே முழு நபவியையும் போலீசாளர் வருவார். எதுக்கு என்று போய் அங்கே படித்த ஒரு அரபியிடம் கேளுங்கள், அங்கே உள்ளவரிடம் கேளுங்கள். ஏனப்பா போலீஸ்? ஷியாக்கள் வெள்ளிக்கிழமை ராவில் ஒன்று சேர்ந்து அவர்கள் கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்ந்து அங்கே பிரச்சனைப்படுத்துவார்கள். அந்த நாள் அவர்கள் ஒன்று சேர்ந்த நாள் ஹரத்தில் சகோதரர்களை தொழுது கொண்டிருப்போம். அதான் சொல்லுவார்கள், இக்காமத் சொல்லுவார்கள். அப்படியே அந்த பச்சை குபாவை பார்த்து ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை பார்த்து ஈரானிய பெண்கள் ஆண்கள் அவ்வளவு பெரும் பள்ளியிலிருந்து வெளியே போவார்கள் சகோதரர். தொழ மாட்டார்கள், நம்ம வேணா தொழ மாட்டார்கள் சகோதரர். அந்த மோசமானவர்கள், அவ்வளவு மோசமானவர்கள், அவரை பற்றி சொல்ல ஏதாவது சகோதரர்கள். அந்த மோசமானவர்களுக்கு இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஜனாதிபதியிடம் இவர்கள் தான் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சுன்னி சமுதாயம் கிளர்ச்சியாக எழுப்ப வேண்டிய காலம் சகோதரர்கள். அவ்வளவு மோசமானவர்கள். மறுபடி குமேனி மறுபடி ஈரானுக்கு தலைவனாக வந்திருக்கிறான் சகோதரர்களை. ரசூலுல்லாஹ் அடையாளம் போட்டார்கள். ஈரானில் உள்ள அஸ்பானை காட்டினார்கள். எங்கே யகூதி இருப்பான் என்றார்கள். யகூதிகள் அங்கே தான் கூடுதலாக இருக்கிறார் உலகத்திலே சகோதரர்கள். உங்களுக்கே தெரியாமல் இருக்கிறார், போய் பாருங்கள். யகூதி மெஜாரிட்டி எங்கேன்னு பாருங்கள் சகோதரர்கள். அஸ்பஹான் யார்? அஹ்மத்நஜாதுடைய அரவணைப்பிலே ஈரானிலே சுன்னிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. யகூதிகள் சிரித்து வாழுகிறார்கள். அங்கே இருந்து தஜ்ஜால் கிளம்புவான். மதீனாவில் ஒரு மலை இருக்கிறது, அந்த பகுதியிலே அவன் வருவான். ஒரு பூமி குலுக்கும் அவனுக்கு வர முடியாமல் ஆகிவிடும். மதீனா புனித நகரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 வாயில்கள் இருக்கும். 7 வாயில்களும் அந்த நாளில் 7 வாயில்கள் இருக்கும். 7 வாயிலும் மலக்குமார்கள் நிற்பார்கள். தஜ்ஜால் ஓடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்டர்நெட்டுக்கு போய் மதீனாவுக்கு எத்தனை நெடுஞ்சாலை என்று பாருங்கள். மதீனா சிட்டிக்குள் போனால் 7 ரோட் தான் இருக்கிறது சகோதரர்கள். 7 வாயில்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எண்ணிக்கை போட்டாலும் அதே எண்ணிக்கை சகோதரர்கள். மதீனாவுடைய இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய சொன்னார்கள் சகோதரர்களே, நிறைய சொன்னார். பைத்துல் அபீல் ஒரு பக்கம் இருக்கு. பாலஸ்தீன மண்ணை காட்டினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும், அது எங்களுக்கு வெற்றி கொள்ளப்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எகிப்துக்கு சிரியாவுக்கு வருவார். பைத்துல் அபீல் இமாம் மஹதி அவர்கள் தொழிற்பார்கள் சுபகை. அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள்,
மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஈசா அவர்களே நீங்கள் தொழுவீங்கள். இல்லை மஹ்தி, நீங்கள் தொழுவீங்கள். இல்லை, நீங்க தான் தொழுவிக்கணும் என்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பிடிவாதம் பிடிப்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தலைமைத்துவத்தில் இமாம் ஜமாத் நடக்கும் சகோதரர்களே. அங்கிருந்து போராட்டம் கிளம்பும். அரசுலயே இமாம் மஹ்தி அவர்களை பத்தி நிறைய சொன்னார்கள் சகோதரர்களே. இப்படி நிறைய நடக்கும். அந்த நேரத்தில் தஜ்ஜால் இருப்பான் பிரம்மாண்டமான படையோடு. ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னார்கள். ஒரு இளைஞரை பற்றி சொன்னார்கள். தஜ்ஜால் எல்லாத்தையும் வரைக்கெடுப்பான். பெண்கள் அதிகமாக பின்னாடி போயிடுவார்கள். பெண்கள் குயிக்கா கவரப்படுவார்கள் சகோதரர்களே. தஜ்ஜால் விட்டொடுக்கும் அதிகமாக பெண்கள். அவருடைய நெற்றியிலே காஃபிர் என்றிருக்கும். ஒற்றை கண்ணன். அல்லாஹ் ஒற்றை கண்ணன் அல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் ஒற்றை கண்ணன். மழை பெய்யுமான், மழை பெய்யும். செத்தவனை உசுறு வானம் உசுறு வரும். எந்த மெஜிஷியன் எல்லாரும் அவனுக்கு தோற்பார்கள். ஒரு இளைஞன் வருவான். ரசூலுல்லாஹ் அடையாளம் போட்டார்கள். அந்த இடத்திலும் அவ்வளவு மக்கள் மன்றத்திலும் எப்படி பாருங்கள் ரசூலுல்லாஹ் அடையாளம் போட்டார்கள். ஒரு இளைஞன் வருவான். நான் தான் ரப்பை ஏற்றுக்கொள்ளு தஜ்ஜால் சொல்லுவான். அந்த இளைஞன் சொல்லுவான், இல்லை நீ பொய்யன் தஜ்ஜால் என்றுவான். உடனே கோடாரை எடுத்து வெட்டுவான். வெட்டி பாதி ஆக்குவான். 2 பொடி அப்படி துண்டா விழுந்துரும். உடனே சொல்லுவோம், உயிர் வாண்டுவான். உடனே அந்த பொடி சேர்ந்து உசுறு வந்துடும். இப்பொழுது கேட்பான் தஜ்ஜால் அந்த பொடியிடம், இப்ப நம்புறியா? எல்லாரும் பார்த்து நம்புவார்கள். இப்ப நம்புறியா? அவன் சொல்லுவான், ரசூலுல்லாஹ் என்னை பத்தி தான் சொன்னார்களா? என்னைத்தான் வெட்டுவான். நீ தான்டா தஜ்ஜால். என்னதானே வெட்டினாய் ரசூலுல்லாஹ்? அதைத்தானே சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அதுக்குள் இருந்து ஈமான் சகோதரர்கள். அதுக்குள் அடையாளம் சொல்லுவதற்கு எத்தனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஏராளம். ஃபுராத் நதியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அடையாளம் போடப்பட்டது. சகோதரர்களே, ஃபுராத் நதியை சொன்னார்கள். இங்கே இருந்து தங்கம் வெளியே வரும் என்றார்கள். சகோதரர்களே, கரணி ஆற்றிலே குமாரி உள்ளே தங்கம் வெளியே வந்துச்சு. எங்க கந்தளைகளும் மாணிக்க வெளியே வருது. சகோதரர்களே, ஃபுராத் என்பது உலக வரலாறுகளே பிரம்மாண்டமான நதி. யூப்ரட்டிஸ் நதி சகோதரர்களே. இந்த ஃபுராத் நதியிலே தங்கம் வெளியே வரும். தங்கமலை நீங்கள் யாரும் போகாதீர்கள். 100 பேர் அந்த போராட்டத்தில் இருந்தால் 99 பேர் சாகுவான். ஒருத்தர் தான் எடுப்பான். 99% செத்து போயிடுவார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபுராத் நதி தோண்டப்படுகிறது சகோதரர்கள். 2019ஆம் ஆண்டு பிரைம் ப்ராஜெக்ட், அத்தாதுருக் ப்ராஜெக்ட், அதுக்காக நதி தோண்டப்படுகிறது. பூமி குலுக்கும் கூட வரக்கூடிய அபாயங்கள் இருக்கிறதாக அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லுது. தோண்டினால் என்ன வரப்போகிறதோ அல்லாஹ் அக்பர். யகூதிகள் அப்படியே வரிசையாக அந்த ஃபுராத் நதி ஓரமாக அவர் குடியமர்ந்துட்டாலே இன்றைக்கு போய் நீங்கள் பார்க்கலாம் சகோதரர். ஏன் அங்கே வந்து உட்கார்ந்தார்களே? அல்லாஹ் ஆகும். சுப்ஹானல்லாஹ். என்னவோ வெளியே வரப்போகிறது. நாங்கள் நம்புறோம். தங்க மழை சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு ஈராக்கை பார்த்து சொன்னாங்க, ஈராக்குக்கு ஒரு பொருளாதார தடை வரும். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் வருகிறது. படிக்கிற நேரம் என்னுடைய உஸ்தாத் சத்தியம் பண்ணி சொன்னார். அவர் இப்பொழுது இல்லை. அவருக்காக துஆ செய்யுங்கள் சகோதரர்களே. அவர் சொன்னார், வல்லாஹி ஈராக்குக்கு அப்பொழுது அடிக்கிறார்கள். ஈராக்குக்கு பொருளாதார தடை வந்தது. பாலைவனத்து சிங்கம் சதாம் ஹுசைன் அசந்து போனதை பார்த்தார். உடனே சஹீஹ் முஸ்லிம் அந்த ஹதீஸ் படிக்கிற நேரம் அவர் வல்லாஹி பண்ணி சொன்னார், வல்லாஹி அடுத்ததாக சிரியாவுக்கு அடிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள். அவர் மௌத்தாகிவிட்டார். அவர் காணவில்லை சிரியாவுக்கு அடிப்பதை. இன்றைக்கு நானும் நீங்களும் பார்க்கிறோம். சிரியாவை எட்டி பார்க்கிறார்கள். அடுத்த அட்டாக் சிரியாவுக்கு சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, ஈராக்குக்கு பொருளாதார தடை வரும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஈராக்குக்கு கிஸ்ரா கைசர் பெரிய வல்லரசு. ஈராக் என்பது அமெரிக்கா போன்ற சகோதரர்களே அந்த காலத்தில். ஈராக்குக்கு வருமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஈராக்குக்கு வரும் பொருளாதார தடை வரும். கண்ணால் கண்டிருப்பீர்களே. ஈராக்குக்கு பொருளாதார தடை, சாப்பிடுவதற்கு வழி இல்லை. எல்லாத்தையும் தடை போட்டார்கள். ஏனால் பொருளாதார தடை சஹாபாக்களுக்கும் பழக்கம். ஷைப் இப்னு அபீ தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார தடைக்கு உட்பட்டு இருந்தார்கள். சகோதரர்கள் 37 சஹாபாக்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அடுத்தது சிரியாவுக்கு வர மாட்டார்கள், மறுமைக்கு நடக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இப்ப சிரியாவை எட்டி பார்க்கிறார்கள் சகோதரர்கள். சிரியாவை எட்டி பார்க்கிறார்கள். ஹசன் என்ற தரத்திலே அபூதாவுதில் ஒரு செய்தி பதிவாகுது. சில சகோதரர்கள் லைஃப் என்று சொல்கிறார்கள் சகோதரர்கள். ஆனால் இமாம் அல்பானி ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை ஹசன் என்ற தரத்தில் பதிவாக்குறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? குராசான் என்ற பகுதியிலிருந்து கருப்பு கொடி தூக்கப்படும் என்றார்கள். அது பலஸ்தீன மண்ணில் வரைக்கும் வரும். அந்த கருப்பு கொடி தூக்கப்பட்டால் நீங்கள் எல்லாம் போய் பையத்து செய்யுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குராசானிலே என்றால் ஆப்கானிஸ்தான் சகோதரர்களே. ஈரான் ஆப்கானிஸ்தானுடைய பகுதிகள் சகோதரர்களே. அந்த பகுதியில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான கிளர்ச்சி வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, நிறைய சொன்னார்கள். 1 2 இல்லை, குலம் கோத்திரம் பேரோடு சொன்னார்கள் சகோதரர்களே. எமன் நாட்டை பத்தி பேசினார்கள் ரசூலுல்லாஹ். அங்கே இருக்கிற குலத்தை பத்தி பேசினார்கள். நிறைய சொன்னார்கள். 1 2 நேரம் இடம் கொடுக்காது. நீங்களும் போக வேண்டியிருக்கிறது, நானும் போக வேண்டியிருக்கிறது.
இந்த நல்ல நேரத்தில் சகோதரர்களே, ஒரு சில அடையாளங்கள் உங்களுக்கு மத்தியில் நான் பதிவு செய்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஏராளமான அடையாளங்கள் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட அடையாளம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஹிஜாஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. மதீனாவுடைய ஏர்போர்ட்ல இருந்து கொஞ்ச தூரம் தான் சகோதரர்கள். ஹிஜாஸுக்கு போனால் தெரியும். ஹிஜாஸ் என்றால் இன்றைக்கு இணையதளத்தில் போட்டோக்கள் இருக்கிறது. நடுவாக ரோட் போகிறது, ரெண்டு சைட்லையும் அது பத்தி போன கற்கள், சின்ன 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 கற்கள் சகோதரர்கள். எந்த யாருமே அங்கே இல்லை. நிறைய ஒரு பெரிய பாலைவனத்திலே வித்தியாசமாக விசித்திரமாக இருக்கு. பாலைவனத்தில் ரெண்டு பக்கத்துல நீங்கள் மணல் தான் கண்டிருப்பீர்கள். இந்த ரெண்டு பக்கத்திலும் பத்தி போன கற்களை நீங்கள் பார்க்கலாம் சகோதரர்கள். குரல் கண்டிருப்பீர்கள். அந்த மாதிரி கற்கள் மாதிரி இருக்கும் சகோதரர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொன்னார்கள், ஹிஜாஸை நோக்கி விரலை நீட்டி சொன்னார்கள், மக்களே ஹிஜாஸில் இருந்து ஒரு நெருப்பு எடுக்கப்பட்டார்கள். அந்த இது புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவாகும். அந்த நெருப்பு எடுத்தால் அது மறுமைக்கு நெருக்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு. அது எப்படிப்பட்ட நெருப்பு தெரியுமா? சிரியாவில் உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பஸ்ராவில், ஷாமில் உள்ள பஸ்ராவில் உள்ள ஒட்டகங்களுடைய சங்கிலியிலே அதனுடைய ஜுவால் தெரியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி. சகோதரர்களே, ஷாம் என்றால் சிரியா, பஸ்ரா என்றால் டெமஸ்கஸ். சகோதரர்கள், சிரியாவுடைய தலைநகரம் அன்றைக்கு டெமஸ்கஸ்ல ஒட்டகங்கள் இருக்கும். அதிலே போட்டிருக்கக்கூடிய சங்கிலிகள், அந்த சங்கிலியிலே அந்த துவால் தெரியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்படுவது மதீனாவிலே, ஆனால் சிரியாவுக்கு ஷாமுக்கு தெரியும் என்றார். அதுக்கு அடுத்த அந்த நெருப்பு வானத்துக்கு போகும். வானத்துக்கு போனா தான் சகோதரர்கள் விளங்கும். நிலவு அந்த ஒசக்கு இருக்கிறதுனால தான் உலகத்துக்கே தெரிகிறது. அந்த நெருப்பு இப்படி எடுக்காது, இப்படி எடுக்கும். அதனால அர்த்தம் சகோதரர்கள், இப்படி எடுக்கும். இன்டர்நெட்ல போய் நான் சர்ச் பண்ற நேரம், அந்த நெருப்பு சம்பந்தமான ஆய்வு பண்ற நேரம் ஒரு போட்டோ போட்டார்கள். எப்படி நெருப்பு என்றால் அது ஒரு வால்கேனோ, ஒரு நெருப்பு மலை வெடிப்பதற்கு சமனாகத்தான் அந்த நெருப்பு எடுக்கப்பட்டிருக்கு. ஹிஜ்ரி 617வது ஆண்டு சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 600 ஆண்டுகள் கழிந்து விட்டது. ஹிஜாஸில் எதுவும் இல்லை. ஹிஜாஸில் திடீர் என்று 2 பூமி குலுக்கும். நபிக்கு எல்லாரும் ஓடி வந்து அழுதார்கள், யா அல்லாஹ், பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சு விட்டார்கள். கடுமையான 2 பூமி குலுக்கும். பூமி நடுங்கிறது. திடீர் என்று சொல்லி ஹிஜாஸில் நெருப்பு மலை. எப்படி என்றால் சகோதரர், ஒரு தண்ணியை அடித்தால் மேல போய் விரிஞ்சு கீழே கொட்டும் சகோதரர். மட்டையை எடுத்து அடிச்சா மேல மட்டும் அப்படி தண்ணி போகும். அப்படியே லைன்ல போய் அங்கிருந்து இப்படி விரிஞ்சு பூ மாதிரி கொட்டும். ஹிஜாஸில் எடுத்த நெருப்பு மலை மேலே போய் அப்படி மேலே இருந்து விரிகிறது சகோதரர்கள். மேலே இருந்து விரிந்தால் வானம் சோப்பாய்விடும். ஷாமுக்கு அது தெரியும் சகோதரர்கள். அப்படித்தான் அந்த நெருப்பு மலை உண்டானது. இன்றைக்கும் போய் பாருங்கள், ஹிஜாஸில் யாரும் இல்லை சகோதரர்கள். காலில் குத்திவிடும் அந்த கற்கள் கூர்மை. அந்த அளவுக்கு நெருப்பு எடுத்து 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 நெருப்பால் அந்த கற்கள் எல்லாம் அழிந்து போயிருக்கிறது. ரசூலுல்லாஹ் எதற்கு ஒரு பிரதேசத்தில் ஏற்படுற நெருப்பு சொல்லணும் சகோதரர்கள்? நெருப்புக்கும் மறுமைக்கும் என்ன சம்பந்தம்? அது எதற்கு? அந்த நெருப்பு ஏற்படுவது எதுக்கு சொல்றாங்க? அவர்கள் மரணித்து 600 ஆண்டுகள் போய்விட்டது சகோதரர்களே. 600 ஆண்டுகள் எவ்வளவு பெரிய காலம். ஆனால் சொன்னது மாதிரி ஹிஜாஸில் நெருப்பு எடுத்ததா? அது மறுமைக்கு நெருக்கம் என்ற அடையாளம் போட்டார்கள். அந்த காலத்து இமாம்கள் அதை பார்த்து உறுதி செய்திருப்பார்கள். ஓஹோ, நாங்கள் போகிற பயணம் சரிதான். எங்களுடைய சந்தூக்களை எல்லாம் கபர்களுக்கு எடுத்து போகிற நேரம் நல்லடியார்களாக நானும் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற மெசேஜை அது சொல்லுகிறது சகோதரர்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த புனிதமான இரவிலே அல்லாஹ் என்னையும் உங்களை ஒன்று சேர்த்தார். மலக்குமார்கள் சூழ இருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பார், என்னுடைய அடியார்கள் என்ன செய்தார்கள்? மலக்குமார்கள் போய் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உன்னை ஞாபகப்படுத்தினார்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு அவையில் நானும் நீங்கள் இருக்கிறோம். ரஹ்மான் என்னையும் உங்களையும் எல்லோரையும், இந்த சபையில் இருக்கிற எல்லோரும் சொர்க்கத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கைப்பிடித்து வாழ்கிற வாழ்க்கையை அல்லாஹ் தர வேண்டும். சகோதரர்களை தெளிவாக சொல்லுகிறேன், எல்லோரும் ஏமாத்துறார்கள். அதிகமான மௌலிமார்கள் ஏமாத்துறார்கள். ஜமீயத் உலமா பயந்து நடுங்கி சில விஷயங்களுக்கு தடை குடிக்கிறது சகோதரர்கள். அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறேன், அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் வேணும், அல்லாஹ்வுடைய தூதர் வேணும். அன்பு சகோதரர்களே, கூட்டு துவா என்று சொன்னார்கள். இவ்வளவு காலமாக கூட்டு துவா என்று சொன்னார்கள். கூட்டு துவா இல்லை என்று இப்பொழுது அந்த தரப்புல இருந்தே பேசுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஜமீயத் உலமாவால் சைன் வைக்கப்பட்டு எல்லா பள்ளிவாசலுக்கும் கூட்டு துவா இல்லை என்று சொன்னார்கள். மறுபடி கூட்டு துவா இருக்கு என்று ஃபத்வா அனுப்பினார்கள். அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, யாருக்கு பயந்து ஃபத்வா? யாருக்கு பயந்து ஃபத்வா சகோதரர்களே? திடலில் தொழுவதற்கு, திடலில் தொழுங்களப்பா என்று சொல்வதற்கு நீங்கள் போய் ஆல் சிலோன் ஜமீயத் உலமா ACGU என்று சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கிறது, போய் பாருங்கள். திடல் தொழுகை சம்பந்தமாக ஃபத்வா அடி டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். சகோதரர்களே, அவ்வளவு மலுப்பை சகோதரர்கள். திடலில் தொழுகிறது சொல்வதற்கு இடுப்பு முள்ள இல்லை சகோதரர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜமீயத் உலமா. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் ஒரு காலம் இருந்தது சகோதரர்களே. உங்களுக்கு தெரியும், என்ன
வீடியோ பண்ணக்கூடாது என்று சொன்னார்கள். வீடியோ கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் டிவியில அவர்கள் வந்து பயான் பண்ணுகிற நேரம், எல்லாம் செய்கிற நேரம் வீடியோ ஹலாலாக போய்விட்டது. நாங்கள் அப்படி ஒரு நாளும் சொல்லவில்லை. பதிவுக்காக வீடியோ முடியும் என்று குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு சொல்லும். ஆனால் சிலர்கள் சொன்னார்கள், இல்லை கூடாது, போட்டோ பிடிக்கிறார். அவர்களே அரசியலுக்கு போய் ஜனாதிபதி பக்கத்தில் உட்கார பேப்பர் போட்டோ எடுப்பார்கள். அதால் ஆகிவிட்டது சகோதரர்கள். இந்த மக்கள் பாவம். உங்களுக்கும் எனக்கும் கடுமையான ஒரு கடமை இருக்கிறது என்று சொல்கிறேன். எனக்கு அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியான ஹஜ்ஜில் சொன்னார்கள், மக்களே பல்லிரு அன்னி வலவ் ஆயா, என் புறத்திலிருந்து நீங்கள் எதையெல்லாம் செய்மெடுத்தீர்களோ அதை பிற மக்களுக்கு சொல்லுங்கள். சகோதரர்கள், இந்த சபையில் வந்த நானும் நீங்களும் ஒரு பொறுப்போடு இந்த இடத்திலிருந்து வெளியே போகிறோம். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எதையெல்லாம் கேள்விப்படுகிறோமோ, இதையெல்லாம் சரியான செய்திகளாக கேள்விப்படுகிறோமோ, வெளியே போகிற நானும் நீங்களும் ஒரு தாயி சகோதரர்களே. மௌலவிமார்கள் தான் பயான் பண்ணுவார்கள் என்று இல்லை. எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது, உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. பிழை என்று சொன்னால் பிழை. வரதட்சணை சீதனம் எடுக்கிற கல்யாணங்களுக்கு கலந்து கொள்ள மாட்டோம் என்று சபதம் வாங்குங்கள். எங்கள் குடும்பத்தார் பகைத்தாலும் எங்களுக்கு குடும்பம் இல்லை, அல்லாஹ் முக்கியம் என்று சொல்லுங்கள். இந்த மாதிரி அநியாயம் நடக்கிற திருமணம், அசிங்கமான ஆபாசமான திருமணங்களுக்கு வரமாட்டோம் என்று சகோதரர்களை ஒவ்வொன்றிலையும் சபதம் வாங்கிக் கொள்ளுங்கள். சரியான முறையில் தொழுவுங்கள் சகோதரர்கள். குர்ஆனின் ஹதீஸை எடுத்து பார்த்து கேட்டு, எதுக்கு ஹதீஸ் காட்டுங்கள் என்று சொல்லி ஹதீஸை பார்த்து சொல்லுங்கள். ஏமாற்றி விட்டார்கள் சகோதரர்களே, நிறைய ஏமாந்துட்டோம். கடைசியாக ஒரு செய்தி சொல்கிறேன். நான் இந்த பிரச்சார களத்துக்கு வர வேண்டும் என்றால் சின்ன பருவத்தில் எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு காயம் சகோதரர்கள், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன். எங்களுடைய வீட்டில் அந்த நேரம் எங்களுடைய அப்பா அந்த நேரம் கொள்கையோடு இருந்தார். காதியானியோட மோசமாக எங்களை பார்ப்பார்கள். கை நாளைக்கு கூப்பிட மாட்டார்கள், எல்லாரும் ஒதுக்கி வைப்பார்கள். ஒரு நாள் என்னுடைய தாயார் வீட்டில் ஒரு கெசட் ரெக்கார்டரை போட்டார்கள். அதிலே ஒரு மௌலவி பயான் பண்ணுகிறார். இப்பொழுது புதுசாக கருப்பு ஆடை உடுத்து சில பெண்கள் வருவார்கள் என்று சொன்னார். ஏன்னா அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அபாயா உடுக்கிறது இல்லை, பரதாக்கள் போட மாட்டார்கள், நிறைய சாரியோடே போவார்கள். அண்ணா என்னுடைய தாய் அந்த நேரத்தில் அந்த மாற்றத்தை அனுபவிச்சு அவர்கள் அபாயாவோடு இருக்கிற நேரம் வீட்டில் கெசட் ரெக்கார்டர் போது எனக்கு சின்ன வயசு, எனக்கு புரிய முடியல. ஆனால் ஒரு ஆத்திரம் வந்தது. அந்த கருப்பான ஆடையோடு வந்து புதுசாக சொல்லுவார்கள். அடுப்பங்கரையில் போய் கேத்தலை வைத்து தண்ணியை வைத்து வந்த பெண்ணுடைய முகத்தில் தூக்கி வீசுகிறேன். நான் சுப்ஹானல்லாஹ், பூனம் சகோதரர்கள், என் தாயாரை பார்த்தேன். இவ்வளவு நல்ல ஒரு பெண்ணுக்கு தான் இதா? சுப்ஹானல்லாஹ். அன்றிலிருந்து எனக்குள்ள உணர்வு, இந்த சமுதாயத்துக்கு உசுறு கொடுத்தாவது சத்தியத்தை சொல்ல வேண்டும். மறைக்கிறார்கள், ஏமாத்துறார்கள். போபஸ்ல ஒரு தர்கா இருக்கிறது சகோதரர்கள், கொழும்பு போபஸ்ல. என்னுடைய அப்பாவுடைய அப்பா அந்த பரம்பரையில், என்னுடைய அப்பா தரிகாவிலே ஊறினவர், ஹலராவில் இருந்து எல்லாம் செய்தவர் சகோதரர். என்னுடைய உம்மா இந்த குர்ஆன் சுன்னா பக்கம் கடைசியில் எல்லோரும் குர்ஆன் சுன்னாவை அந்த போபஸ்ல என்னுடைய தர்கா அந்த தர்காவிலே வேறவர்கள் கூடியிருந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பரம்பரையில் வந்தவர் தான் சகோதரர்கள். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், நிறைய ஏமாற்றம் நடக்கிறது சகோதரர்கள். நிறைய மனுப்புறார்கள், பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் விருப்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவோம். யாரும் உங்களுக்கு கடைசியில் உதவ மாட்டார்கள். ரஹ்மானுடைய நேசம் கிடைக்குமா இருந்தால் அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மனவாக்கியத்தை மனதில் உறுதியை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.